குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியான சாப்டர்ல இருக்கோம். என்ன அப்படின்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ணி கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கொஷின்ஸ் எப்பயுமே எப்படி வரும் அப்படின்னா டைரக்ட் கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு வரும். அது நம்ம எல்லாருக்குமே கிளியராக தெரியும். அப்போது ஆனால் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கரெக்டாக தெரியணும், எக்ஸப்ஷன்ஸ். ஸோ நிறைய ஆர்டர் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ்லையும் அது மாதிரி நிறைய ஆர்டர் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துருவேன் அடுத்த கிளாஸில். ஸோ அந்த லிஸ்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எக்ஸாம் ஆல் போகிறதுக்கு முன்னாடி அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு போனால் கூட போதும், ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். இந்த சாப்டர் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சம்மர் அண்ட் பேட்சில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ சம்மர் அண்ட் பேட்ச் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரியல. நம்மளோட சம்மர் அண்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் அதில் இதே சாப்டர் நான் எக்ஸாக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் ரெகுலர் லெக்சரில் அப்படின்னா, ஏன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்ட்ரி மாதிரி அது என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன டெவலப் பண்ணாங்க அப்படின்றது. ஆனால் அட்டாமிக் சைஸ் இங்கே கொடுத்துருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சப்போஸ் யாராவது புதுசாக கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அட்டாமிக் சைஸ் என்ன வேரியேஷன், அதில் இருக்க எல்லா எக்ஸப்ஷன். அதே மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின், அது ஃபைன். அடுத்து அயானிக் ரேடியஸ், அதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்தது அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜிலையும் ஜென்ரல் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸப்ஷன்ஸ். இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. மறுபடி நான் சொல்கிறது அதுதான், எக்ஸப்ஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின். அதுக்கு அடுத்தது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மோர் த நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் இது எல்லாமே ப்ளஸ் இங்கே எக்ஸப்ஷன்ஸ். மறுபடி எல்லாருமே ஆக்சுவலாக சில பசங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க இந்த லெக்சர் கீழே, சார் என்ன சார் வெறும் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க 2 hours. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் நெருங்குது. நான் இப்பயும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்ட்ஸில் இருக்க எக்ஸப்ஷன் நம்மளுக்கு முக்கியம். நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ், அதே மாதிரி அசிடிக் ஸ்ட்ரென்த் எப்படி கண்டுபிடிக்கணும், ஆக்சைட்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட், அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ், இந்த எல்லா ட்ரெண்டுமே நான் என்ன பண்ணியிருப்பேன் நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ யாராவது இன்னும் ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸில் எல்லா எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. மறக்காமல் என்ன பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸப்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹானஸ்டாக சொல்கிறேன், எக்ஸப்ஷன்ஸ்க்கு நோட்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஹிஸ்ட்ரிலாம், அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்சிஆர்டி லைன் பை லைன் குவிக்காக பார்த்துட்டு மேக்ஸிமம் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸுமே சால்வ் பண்ண போகிறோம். என்சிஆர்டிலையுமே எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத வெறும் ரொம்ப ப்ரிசைஸாக சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் எக்ஸப்ஷன் சம்மர் அண்ட் பேட்சில் கொடுத்துருந்தேன், கரெக்டா? ஸோ இந்த ஜென்ரல் ட்ரெண்டை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ த என்டையர் ட்ரெண்ட், இது என்னது, ஜென்ரல் ட்ரெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் தேர் பீரியட் அண்ட் குரூப் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஸோ குரூப் ஸ்பெல்லிங்கை மாற்றி வச்சுக்கோங்க பசங்களா. ஓகே, ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ட்ரெண்ட், எல்லா ஜென்ரல் ட்ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும், எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. மறுபடி சொல்றேன், எல்லா ஜென்ரல் ட்ரெண்டுக்குமே நம்மளுக்கு என்ன இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் என்னென்ன அதுதான் நான் சம்மர் அண்ட் பேட்ச்ல சொல்லி கொடுத்தேன். இப்போ புரியுதா? எனக்கு நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம சம்மர் அண்ட் பேட்ச் டீடைல்டு லெக்சர் பேட்ச், இப்போ ரிவிஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு 2 லெக்சரையும் கனெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ அப்படி கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜென்ரல் ட்ரெண்ட். இந்த பிடிஎஃப்ல இந்த இமேஜில் என்னென்ன ஜென்ரல் ட்ரெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அட்டாமிக் ரேடியஸ், அயனைசேஷன் பொட்டன்ஷியல், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதெல்லாம் விட சில இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸுமே கொடுத்துருக்கேன். கோவலன்ட் கேரக்டர் ஆஃப் ஹாலைட்ஸ்,
metallic character, oxidizing nature, reducing nature, screening effect, effective nuclear charge, valency with respect to oxygen. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ரைட்ஸ், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைட்ஸ், பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட். ஸோ இதுவுமே என்ன பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் சல்ஃபேட், தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பனேட், தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் நைட்ரேட், தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஹைட்ராக்சைடு, அதுக்கப்புறம் டென்சிட்டி, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டி. ஸோ இந்த நான் ஸ்டார் மார்க் ரெட் கலரில் போட்ட ட்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ மறுபடி சொல்கிறேன் சார், நோட்ஸ் எனஃபா சார் அப்படின்னு கேட்டால், என்னோட கிளாஸ் நோட்ஸ் சம்மர் அண்ட் பேச்சுலர் இருக்க நோட்ஸ் வந்து வெறும் எக்ஸப்ஷன்ஸ். எதுக்கான எக்ஸப்ஷன்? இந்த ஜென்ரல் ட்ரெண்டுக்கான எக்ஸப்ஷன்ஸை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சம்மர் அண்ட் பேச்சில் கொடுத்துருக்கேன். அப்போது இந்த ஒரு இமேஜ் இதில் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கேன், கம்ப்ளீட்டாக எல்லா ஜென்ரல் ட்ரெண்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் இங்கே இருக்குது. இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணோம், சம்மர் அண்ட் பேட்சில் டிஸ்கஸ் பண்ணோம். கிளாஸ் ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன். புதுசாக ஏதாவது பசங்க கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் ஸ்டார்டிங்கில் நான் என்ன பண்ணேன், சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் காட்டினேன் கரெக்டாக. அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜி, நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ், இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிக்கான எக்ஸப்ஷன் தான் நம்மளுக்கு என்னது, சம்மர் அண்ட் பேட்ச். ஓகே, எக்ஸப்ஷன்ஸ் தான் எக்ஸாமில் வரும், மார்க் வாங்கிடலாம். ஜென்ரல் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தான் இந்த என்டையர் ஸ்லைடு. கிளியர் ஆச்சா? ரைட். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேராக கூப்பிட முடியல. ஸோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். ஓகே, லாங் டைம் நோட் சி சார். ஓகே, எஸ். ஸோ கிளியர் ஆகிடுச்சா? ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த சாப்டரையும் இந்த சாப்டரையும் ரிலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சம்மர் அண்ட் பேட்சில் எக்ஸப்ஷன். ஸோ இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ரிவிஷன் பேட்சில் நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாமுக்கு முன்னாடி டாப் லெவல் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணுவேன் தவிர இந்த ட்ரெண்டை நான் மறுபடியும் டிஸ்பிளே பண்ண மாட்டேன். ஸோ ப்ளீஸ் டூ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இல்லைனா என்ன பண்ணணும், கிளாஸ் நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் பிடபிள்யூ அப்ளிகேஷன்லேருந்து. ஸோ பிடபிள்யூ ஆப்பில் என்ன பண்ணலாம், கிளாஸ் நோட்ஸை டவுன்லோட் பண்ணி ஸோ இந்த ட்ரெண்டை வந்து அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். ரைட், கிளியரா? ஸோ இப்போ கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். டைரக்டாக ஜென்ரல் ட்ரெண்ட் நம்ம கிட்ட இருக்கு, எக்ஸப்ஷன்ஸ்க்கு சம்மர் அண்ட் பேட்ச் நோட் இருக்கு. வேற என்ன தேவை, கொஸ்டின் சால்வ் பண்ண. டைரக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோமா? கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்சிஆர்டியில் என்ன இருக்கு அப்படின்றத குவிக்காக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், டைரக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிளியர்? ரைட். ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடி சொல்கிறேன், ஏன் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் நெருங்குற டைம் இது. எதையுமே நம்ம டோன்ட் டேக் இட் லைட்லி. சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் லைட்லி. ஒவ்வொரு விஷயமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டைமில். நம்ம அசால்ட்டாக சொல்லிட முடியாது, ஓகே பேசிக் கேரக்டர் வராது ஆக்சியாது, அதுதான் வந்து நம்மளுக்கு நிற்கும் கண்ணு முன்னாடி. டன். ஸோ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி சாப்டர் தான். எனக்கும் தெரியும், உங்களுக்குமே அதிக கான்ஃபிடென்ஸ் இருக்க சாப்டர் தான். ஸோ பயப்பட தேவையில்லை பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ சண்டே டெஸ்ட் ஆப்பில் இருக்குமா ஆர் பிடிஎஃப் நான் அப்டேட் பண்ணுறேமா, இன்னும் அதை வந்து டீம் டிசைட் பண்ணலை. ஸோ கொஷின் பேப்பர்ஸ்லாம் எல்லாமே ரெடி. சண்டே டெஸ்ட் ஸோ ஆப்பில் இருக்குமா இல்லை பிடிஎஃப் அப்படின்றத நான் டீம் கிட்ட கேட்டு, நாளைக்கு எனக்கு கிளாஸ் இல்லை, நான் நாளைக்கு கிளாஸில் சார் கிட்ட சொல்ல சொல்கிறேன். ஓகேவா? ரைட். நாளைக்கு பாட்டனி கிளாஸாக என்னன்னு தெரியலையே. ஓகே, நான் பார்த்துட்டு ரெஸ்பெக்டிவ் யார் கிளாஸோ அவங்கக்கிட்ட சொல்ல சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ தயவு செஞ்சு மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜென்ரல் ட்ரெண்ட். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் இதுதான். இதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சம்மர் அண்ட் பேட்சில் பார்த்துட்டோம். அந்த நோட்ஸ் வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக கொஷின் சால்வ் பண்ண போயிடலாம். ஒன்று, இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்திருக்கும். இல்லை சம்மர் அண்ட் பேட்சில் நம்ம பார்த்த எக்ஸப்ஷன்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் வேறு எதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரி, எந்தெந்த சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணாங்க, டாப்ரீனர், நியூலேண்ட் லா ஆஃப் ஆக்டேஸ், அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். சார்
பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஜென்ரல் ட்ரெண்ட் கொடுத்துட்டீங்க, எக்ஸப்ஷன் சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸில் கொடுத்துட்டீங்க. ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதை நான் என்ன பண்ண போகிறேன், டைரக்டாக குவிக்காக என்சிஆர்டியை ஓப்பன் பண்ணி என்னென்ன லைன்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குவிக்காக இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு சால்வ் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். ஏன்னா இந்த சாப்டரில் நடத்துறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை, அவ்வளோதான். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஏன் இப்படி சிம்பிள் பேஜாக ஒரு பேஜில் இதை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, கிளாஸ் முடிஞ்சதும் ஹானஸ்டாக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பேஜை மட்டுமாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை ஃபோனில் நேரம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க, நான் வேணால் நவுந்து வந்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டுமாவது என்ன பண்ணுங்க, பிரிண்ட் அவுட் போட்டு செவர்லையோ இல்லை படிக்கிற இடத்துலையோ ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி மெமரைஸ் பண்ணணும். ஆனால் இட் இஸ் நாட் அபவுட் மெமரைசிங், இட்ஸ் ஆல் அபவுட் கெட்டிங் ஃபெமிலியர் வித் த திங்ஸ். திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கே ஞாபகம் வந்துடும். டன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜென்ரல் ட்ரெண்ட். எக்ஸப்ஷன் நம்ம சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸில் இருக்கும். ஸோ சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் எங்கே சார் போகிறது? இப்போ நான் பேசிகிட்டு இருக்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பாங்க ஆப்க்கு. ஆப் ஓப்பன் பண்ணி சம்மர் அண்ட் பேட்ச்னு சர்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள், எக்ஸப்ஷன்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் சம்மர் அண்ட் பேட்சில் என்ன பண்ணலாம், ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு சர்ச்சில் போனோன்னா சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டின ஜென்ரல் ட்ரெண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த நீட் மெர்சல் பேட்ச் இந்த கியூஆரை டவுன்லோட் பண்ணி கியூஆரை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளுக்கு மெர்சல் பேட்ச் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு இப்போ நான் காட்டின கிளாஸ் நோட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெண்ட் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது இன்றைக்கி கிளாஸில். நிறைய கிராஃப் பேஸ்டு கொஷின்ஸ் நான் என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். கிராஃப் பேஸ்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதே மாதிரி பிளாக் ஆஃப் பீரியாடிக் டேபிள், நிறைய மேட்ச் கொஷின்ஸ். அதே மாதிரி மேட்ச் கொஷின்ஸ் மட்டும் கிடையாமல் அசர்ஷன் ரீசன் கொஷினுமே இன்றைக்கி கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன், நிறைய சால்வ் பண்ண போகிறேன். எஸ், பார்த்தாலே தெரியும். நிறைய அசர்ஷன் கொஷின்ஸுமே என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் கொடுத்துட்டேன், சம்மர் அண்ட் பேட்சில் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போது ஹிஸ்ட்ரியை மட்டும் படிச்சுட்டு என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்துட்டு குவிக்காக என்ன பண்ணுவோம், வி வில் ஸ்டார்ட் சால்விங் கொஷின். வி வில் கிடையாது, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ண போகிறீங்க, கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. ரைட், டன். நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, கொஷின் சால்வ் பண்ண போகிறீங்க. நான் கொஷின் சால்வ் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்போ ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டி. ஸோ எங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கிளியராக பேச போகிறேன். ஸோ கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. பீரியாடிக் டேபிள் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணி இந்த யூனிட்டில் என்ன படிக்க போகிறோம், ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். அப்போது அதே மாதிரி அது மட்டும் படிக்க போகிறதுல எதை படிக்க போகிறோம், மாடர்ன் பீரியாடிக் லா. அப்போது நல்லா கவனித்தோம் அப்படின்னா, why do we need to classify elements? இயரோட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1800ல் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது இருந்தது, வெறும் 31 எலமெண்ட்ஸ். 1800ல் வெறும் 31 எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. பட் 1865ல் நம்பர் ஆஃப் ஐடென்டிஃபைடு எலமெண்ட் எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆச்சு, 63. அட் ப்ரெசண்ட் நம்மளுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 114 எலமெண்ட்ஸ். இந்த எடிஷன் புக் வந்து ரீசன்ட் எடிஷன் புக்கை தான் நான் என்ன பண்ணேன், நம்மளோட என்சிஆர்டி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அட் ப்ரெசண்ட் எவ்வளோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிக் டு என்சிஆர்டி. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ ப்ளீஸ் ஸ்டிக் டு என்சிஆர்டி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் ப்ரெசென்ட் எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஆர் நோன், 114 எலமெண்ட்ஸ் ஆர் நோன். அப்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க, 114 எலமெண்ட்ஸையும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரியா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்காக என்ன பண்ணுறாங்க, கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஜெனிசிஸ் ஆஃப் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் என்னது, classification of elements into group and development of periodic law and periodic table are the consequences of systemizing the knowledge gained by number of scientists. So நிறைய scientists என்ன பண்ணாங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, the German chemist ஜான் டாப்ரீனர் எந்த வருஷத்தில், 1800ல் அவர் தான் என்ன பண்ணாரு, was the first to introduce what the gaming
Okay, so from summer and batch lecture of periodic table, we didn't get that much confidence, sir. Okay, will sir give confidence by this lecture? Definitely go ahead. ஓகே ஸோ கான்ஃபிடென்ஸ்ன்றது லெக்சரை பொறுத்து இல்லடாமா எவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணுறோன்றதை பொறுத்து. ஸோ அங்கே வெறும் எக்ஸப்ஷன்ஸ் அது பியூராக. இப்போது நான் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஜென்ரல் ட்ரெண்டு கொடுத்துருப்பேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட் எக்ஸப்ஷனுக்கு சம்மர் அண்ட் பேட்ச் ஃபாலோடு பை என்சிஆர்டி, ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஓகே நவ் so 1800 was the first to consider the idea of trends among properties of element. யார் first trend என்ற ஐடியாவை எடுத்துட்டு வந்தது? ஜெர்மன் கெமிஸ்ட் டாப்ரீனர். 1829ல he noted a similarity among physical and chemical properties of several group of 3 elements. அதுதான் என்ன பண்ணோம் நம்ம triads அப்படின்னு எடுத்தோம், கரெக்டா? அப்போ in each case he noticed that the middle element of each of the triads had an atomic weight about halfway between the atomic weight of other two. இப்போ ஒரு 3 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டோட அட்டாமிக் வெயிட்டோட ஹாஃப் தான் நம்மளுக்கு என்னது? மிடில் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, கரெக்டா? ஆல்சோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மிடில் எலிமெண்ட் வேர் இன் பிட்வீன் தோஸ் ஆஃப் அதர் 2 மெம்பர்ஸ். அப்போ அதை வச்சு நம்மளுக்கு டாப்ரீனர் என்ன பண்ணாரு? சின்ஸ் டாப்ரீனர்ஸ் periodic recurrence of properties, this also did not attract much attention. அப்போ என்னதான் இவர் இப்படி சொன்னாலும் டாப்ரீனர் ட்ரையட்ஸ் படி அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகல? மச் அட்டென்ஷன் கெயின் பண்ணல. ஸோ அடுத்து என்ன பண்ணாங்க? இங்கிலீஷ் கெமிஸ்ட் ஜான் அலெக்சாண்டர் நியூலாண்ட், எந்த வருஷம்? 1865. அவர் என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு? லா ஆஃப் ஆக்டேவ்ஸ். அவர் என்ன பண்ணார்னா he arranged the elements in increasing order of their atomic weight. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். and noted that என்ன பண்ணாரு? 8th element had a property similar to first element. so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டாப்ரீனர் ட்ரையடும் எதை வச்சு தான் பேசுறாரு? so let me mark in different color. டாப்ரீனர் அவரும் நம்மளுக்கு எதை வச்சு தான் பேசினாரு? he also talked with respect to atomic weight. அதே மாதிரி நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், நியூலாண்ட் அவருமே நம்மளுக்கு என்ன பண்ணாரு? வித் ரெஸ்பெக்ட் டு அட்டாமிக் வெயிட் தான் பேசினாரு. அவர் என்ன சொன்னாரு? ஒவ்வொரு 8th எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டி எதுக்கு சிமிலரா இருந்தது? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு சிமிலரா இருந்தது. அதாவது மியூசிக்கல் நோட், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ் சீம் டு பி ட்ரூ ஒன்லி ஃபார் எலமெண்ட்ஸ் அப் டு கால்சியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அது எது வரைக்கும் தான் ட்ரூ? நம்மளுக்கு கால்சியம் வரைக்கும் தான். அல்தோ ஹிஸ் ஐடியா அந்த டைமில் என்ன பண்ணலை, யாருமே அந்த அளவு அக்செப்ட் பண்ணலனாலும் அவர் அந்த ஒர்க்குக்காக லேட்டராக என்ன பண்ணாங்க? அவார்டு கொடுத்தாங்க, டேவி மெடல் இன் 1887 பை ராயல் சொசைட்டி லண்டன். அப்போது பீரியாடிக் லா இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது, இட்ஸ் டெவலப்மெண்ட் டு தி ரஷ்யன் கெமிஸ்ட் யாரு? மெண்டலீவ் 1834 to 1907 and German chemist Lothar Meyer 1830 to 1895. டாப்ரீனர் ட்ரையட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு 3 எலமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம், லித்தியம் சோடியம் பொட்டாசியம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அட்டாமிக் வெயிட் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்தோன்னா மிடில்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே தான் குளோரின் புரோமின் அயோடின், அதுக்கு அடுத்தது கால்சியம் ஸ்ட்ரான்சியம் பேரியம். ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்காங்க, கொஷின் வராது அப்படின்னு நம்ம அசால்ட்டாக விட்டுற முடியாது. ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ், இதை தான் அவர் என்ன சொன்னார்? ஓகே, நான் அதுக்கப்புறம் அங்கே அப்படியே போயிட்டேன். ஸோ இதை தான் அவர் என்ன சொன்னார்? லா ஆஃப் ட்ரையட்ஸ். டன். ஸோ டன், அதே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ லோத்தர் மேயரும் மெண்டலீவ் 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி. Both the chemists in 1869 proposed that arranging element in the increasing order of their atomic weight, similarities appear in physical and chemical properties at regular interval. அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாருமே அட்டாமிக் வெயிட்டை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அட்டாமிக் வெயிட்டை வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது லோத்தர் மேயர் மெண்டலீவ் மட்டும் என்ன சொன்னாங்க? அட் ரெகுலர் இன்டர்வல்ல பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லையுமே ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா லோத்தர் மேயர் என்ன பண்ணாரு? இந்த கர்வ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோத்தர் மேயர் பிளாட் பண்ணாரு. Plotted the physical properties such as atomic volume, melting point and boiling point against atomic weight.
சிமிலர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்மே ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணார், நம்மளுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அட்டாமிக் வெயிட்டோட கிராஃப் பண்ணி பார்த்தாரு. அதாவது என்னென்ன, அட்டாமிக் வால்யூம், மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. சார் ஒரு பாட்டு பாடுங்க, எனர்ஜி கிடைக்குமா? பாட்டு பாடாமல் நான் வேணா டான்ஸ் ஆடிட வாடாமா? எக்ஸாம் டைம், ஸோ அப்புறமா நம்ம டான்ஸ் ஆடலாம். எல்லாரும் நீட்டு கிளியர் பண்ணுங்க, உங்களுக்காக ஆன்லைனில் நான் டான்ஸே ஆடிடுறேன். ஓகே, அப்போது நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், எவ்ரி 8th எலமெண்ட்டுக்கு என்ன இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேமாக இருக்கும்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ நல்லா கவனிச்சோன்னா லித்தியம், ஸோ லித்தியம், பெரிலியம், அதுக்கு அடுத்தது போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஸோ அப்போது அடுத்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி சோடியம். அப்போது இதெல்லாம் என்ன பண்ணாங்க, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ஒவ்வொரு 8th எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் நம்ம பார்த்தோம் இது எது வரைக்கும் தான் அப்ளிகபிள், ஒன்லி அப் டு கால்சியம். இப்போ தெரியுதா? யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, சார் சம்மரன் பேட்சில் ஏன் சார் வெறும் எக்ஸப்ஷன்ஸ் மட்டும்னு. இந்த ஹிஸ்ட்ரியை நம்மளே என்ன பண்ணலாம், நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது உட்காந்து படித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் படிக்க முடியும். ஓகே, அடுத்து அப்போ அவர் என்ன பண்ணாரு, ஒரு பீரியாடிக்கலி ரிப்பீட்டட் பேட்டர்ன் பார்த்தாரு. எப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் அட்டாமிக் வெயிட்டையும் நம்ம கிராஃபில் வரைஞ்சோன்னா அவர் என்ன பண்ணாரு, ஒரு பேட்டர்ன் பார்த்தாரு. அன்லைக் நியூலாண்ட், லோத்தர் மேயரும் என்ன பண்ணாரு, அப்சர்வ்ட் அ சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் தட் ரிப்பீட்டிங் பேட்டர்ன். அப்போது 1868ல் லோத்தர் மேயர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு டெவலப் பண்ணாரு டேபிள் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது எதுக்கு ரிசம்பிள்ஸாக இருந்ததுன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அதே மாதிரி அவர் ஒர்க்குமே என்னது, நாட் பப்ளிஷ்ட் அன்டில் ஆஃப்டர் த ஒர்க் ஆஃப் டிமிட்ரி மெண்டலீவ், த சயின்டிஸ்ட் ஹூ இஸ் ஜென்ரலி கிரெடிட்டட் வித் தி டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அப்போது while Dobriner initiated the study of periodic relationship, யார் அது பப்ளிஷ் பண்ணது, மெண்டலீவ். ஸோ பீரியாடிக் லா அப்படின்றது என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் வெயிட் அப்படின்றது தான் என்னது, பீரியாடிக் லா. அப்போது மெண்டலீவ் என்ன பண்ணாரு, எலமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணாரு. ஹாரிசான்டல் ரோ, வெர்டிக்கல் காலம். எந்த ஆர்டரில், இன் தி ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அட்டாமிக் வெயிட். இன் சச் அ வே என்ன இருக்கும், எலமெண்ட் வித் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆக்குபைட் த சேம் வெர்டிக்கல் குரூப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது மெண்டலீவ் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபையிங் எலமெண்ட்ஸ், அது நம்மளுக்கு என்னது, மோர் எலாபரேட் தேன் தட் ஆஃப் லோதர் மேயர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால Mendeleev's recognized the significance of periodicity and used broader range of physical and chemical properties to classify elements. In particular, Mendeleev relied on the similarities in the empirical formula and properties of the compound formed by the element. He realized that some of the element did not fit with the scheme of இது அதெல்லாம் ஃபைன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத மட்டும் we will see. ஸோ எஸ் இங்கே. ஸோ அப்போ என்ன பண்ணார், அந்த அட்டாமிக் வெயிட் ஆர்டரில் பண்ணும்போது அவருக்கு சில எலமெண்ட்ஸ் எக்ஸாக்டாக என்ன ஆகலை, ஃபிட் ஆகலை. He realized that some of the element did not fit. எதில், with the scheme of classification if the order of atomic weight was strictly followed. அவர் அதனால என்ன பண்ணாரு, அட்டாமிக் வெயிட்டை இக்னோர் பண்ணிட்டாரு. எதை திங்க் பண்ணி, எதை எப்படி யோசிச்சு, அட்டாமிக் மெஷர்மெண்ட் சப்போஸ் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அட்டாமிக் வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணுறதை நிறுத்திட்டாரு and place the elements with similar properties together. For example, iodine with lower atomic weight than that of tellurium was placed in group 7 along with fluorine, chlorine, bromine because of similarities in property. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு அவர் அட்டாமிக் வெயிட்டை வச்சு தான் ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அட்டாமிக் வெயிட்டை வச்சே பண்ணோன்னா நம்மளுக்கு சில எலமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகலை, எக்ஸாக்டாக வந்து ஃபிட் ஆகலை அந்த கிளாசிஃபிகேஷனில். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பண்ணிட்டாரு. ஸோ சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பண்ணதுனால தான் நம்மளுக்கு அயோடின் வந்து எங்கே இருக்குது, அயோடின் வந்து with lower atomic weight than that of tellurium was placed in group 7 along with fluorine, chlorine, bromine. அப்போ அதே டைமில் அவர் என்ன பண்ணாரு, அவரோட பிரைமரி எய்ம் என்னவா இருந்தது, அரேஞ்சிங் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இன் த சிமிலர் குரூப். அப்போது
அந்த டைமில் நம்மளுக்கு சில எலமெண்ட்ஸ்லாம் அன்டிஸ்கவர்டு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன பேர் வச்சாரு? ஃபார் எக்ஸாம்பிள் போத் கேலியம் அண்ட் ஜெர்மீனியம் வேர் அன்னோன். அப்போது மெண்டலீவ் அதுக்கு என்ன பண்ணார்? அண்டர் சிலிக்கான், அந்த அண்டர் அலுமினியம், அந்த கேப் இருக்கும்ல, அது என்னன்னு சொன்னார்? எக்கா அலுமினியம், எக்கா சிலிக்கான். இதெல்லாம் நிறைய தடவை கொஷின்ஸில் சால்வ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? அப்போது மெண்டலீவ் ப்ரெடிக்டட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணார்? not only the existence of gallium and germanium but also described some of their general physical property. கரெக்டா? அவர் அந்த டைமில் அதை அவர் டிஸ்கவர் பண்ணலாம். ஆனால் அவர் ப்ரெடிக்ட் பண்ணார், கண்டிப்பாக அடுத்து டிஸ்கவர் பண்ணுற எலமெண்ட்டுக்கு இதே ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது the boldness of Mendeleev quantitative prediction and their eventual succession made him and his periodic table famous. Mendeleev periodic table எப்போ பப்ளிஷ் ஆச்சு? 1905ல Mendeleev's periodic table is published. Then ஸோ எக்கா அலுமினியம் அவர் ப்ரெடிக்ட் பண்ணபடி அட்டாமிக் வெயிட் என்ன? 68. ஆனால் கேலியம் நம்ம ஃபவுண்ட் பண்ணது 70. டென்சிட்டி 5.9, 5.94, E2O3, Ga2O3 எல்லாமே மேட்ச் ஆதா? எஸ். இப்போ புரியுதா? அவரோட ப்ரெடிக்ஷனும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எலமெண்ட்டோட வேல்யூஸ் எல்லாமே சேமாக தான் இருந்தது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த பீரியாடிக் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மாடர்ன் பீரியாடிக் லா அண்ட் தி ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். இப்போ நம்ம பண்ணுறது என்னது? மாடர்ன் பீரியாடிக் டேபிள் தான் இப்போ நம்மக்கிட்ட பிக்சரில் இருக்கிறது. அப்போது மெண்டலீவ் டெவலப்டு ஹிஸ் பீரியாடிக் டேபிள். கெமிஸ்ட் என்னது? எப்போ தே டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். கரெக்டா? ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது பிகினிங் ஆஃப் 20th century என்ன பண்ணாங்க? ப்ரோஃபவுண்ட் டெவலப்மெண்ட் இன் தியரிஸ், அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வச்சு படிக்க ஆரம்பித்தாங்க. மெயின் யாருன்னா இன் 1913 யார் பிக்சரில் வந்தா? ஹென்ரி மோஸ்லி. அவர் என்ன அப்சர்வ் பண்ணாரு? ரெகுலாரிட்டிஸ் இன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் தி எலமெண்ட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹென்ரி மோஸ்லி என்ன அப்சர்வ் பண்ணாரு? ரெகுலாரிட்டிஸ் இன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் தி எலமெண்ட். எதுக்கும் பிளாட் பண்ணாரு? ரூட் வி. ஸோ ரூட் விக்கும் அட்டாமிக் நம்பருக்கு என்ன பண்ணாரு? பிளாட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு? gave a straight line and not the plot of root v versus atomic mass. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு டைம் அது வரைக்கும் எல்லாமே என்னவா போயிட்டு இருந்தது? அட்டாமிக் மாஸை வச்சு தான் படிச்சுட்டு இருந்தாங்க. அட்டாமிக் மாஸை வச்சு தான் நம்மளுக்கு பீரியாடிக் டேபிள் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மெயின் எப்போ ஆக்சுவலாக எது பிக்சரில் வந்துச்சு? மோஸ்ட்லிஸ் நம்மளுக்கு என்ன பண்ணாரு? அட்டாமிக் மாஸ்க்கு பதிலாக அட்டாமிக் நம்பரை வச்சு ஆக்சுவலாக நம்மளுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டை ஸ்டடி பண்ணாரு. அப்போது he thereby showed that atomic number தான் நம்மளுக்கு என்னது? fundamental property of an element than its atomic mass. அப்போ மெண்டலீவ் பீரியாடிக் லாவை therefore என்ன பண்ணாங்க? மாடிஃபை பண்ணாங்க. என்ன மாடிஃபிகேஷன்? மாடர்ன் பீரியாடிக் லா. physical and chemical properties of the elements are periodic functions of their atomic number. இதான் மாடர்ன் பீரியாடிக் லா. அப்போ பீரியாடிக் லா நம்மளுக்கு என்ன ரீவீல் பண்ணுச்சு? இம்பார்ட்டன்ட் அனாலஜிஸ் அமங் 94 நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட்ஸ். நெப்டூனியம் அண்ட் ப்ளூட்டோனியம் லைக் ஆக்டீனியம் அண்ட் ப்ரோ ஆக்டீனியம் ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் பிட்ச் பிளெண்ட் அண்ட் ஓர் ஆஃப் யுரேனியம். இட் ஸ்டிமுலேட்டட் ரினியூவ்டு இன்ட்ரெஸ்ட் இன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்னாச்சு? இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்மளுக்கு டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ யூ மே ரீகால் தட் நம்மளுக்கு atomic number is equal to the nuclear charge, that is number of protons or number of electrons in neutral atom. கரெக்டா? அப்போ ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? visualize the significance of quantum numbers and electronic configuration in periodicity of element. In fact, it is now recognized that periodic law is essential the consequence of periodic variation in electronic configuration, which indeed determine என்ன பண்ணாங்க? physical and chemical properties of elements and their compound. இப்போ நெக்ஸ்ட்
நியூமரஸ் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். அப்போது அந்த டைம்லேருந்து டைம் டு டைம் என்ன பண்ணாங்க, டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் நம்மளுக்கு பிக்சரில் வந்துச்சு. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாடர்ன் வெர்ஷன் அதாவது சோ கால்டு லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அதுதான் நம்மளுக்கு என்னது மோஸ்ட் கன்வீனியன்ட் அண்ட் வைட்லி யூஸ்ட். ஹாரிசான்டல் ரோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பீரியட்னு சொல்லுவோம். ஆனால் அதை மெண்டலி என்னன்னு சொல்லியிருந்தாரு, சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இன்னைக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ ரெடி டு சால்வ். அப்போது வெர்டிக்கல் காலம்ஸை நம்மளுக்கு என்னன்னு சொன்னாங்க, குரூப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எலமெண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் தேர் ஆட்டம் ஆர் அரேஞ்ச்டு இன் வெர்டிக்கல் காலம் ரெஃபர் டு as group or families. அப்போது அக்கார்டிங் டு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஐயூபிஏசி குரூப் என்ன நம்பர் பண்ணோம், 1 to 18. எதை ரீப்ளேஸ் பண்ணோம், ஓல்டர் நோட்டேஷன் ஆஃப் 1A 7A 8 8B 7B and 0. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எது ஓல்டர் வெர்ஷன் நம்மளுக்கு 7A 8B 7B இதெல்லாம் ஓல்டர் வெர்ஷன். 1 to 18 அதுதான் நம்மளுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்போது there are altogether எவ்வளோ பீரியட்ஸ் இருக்கு, 7 பீரியட். Period number corresponds to the highest principal quantum number of the elements. First period contain 2 elements. The subsequent period consists of 8, 8, 18, 18, 32 elements respectively. Seventh period நம்மளுக்கு என்னது is incomplete and like the sixth period would have theoretical maximum of 32 elements. எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க, quantum numbers. In this form of periodic table 14 elements of both 6th and 7th periods are placed in separate panels at the bottom. நம்மளுக்கு தெரியும் lanthanoids and then actinoids. ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி இருக்குது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில். டன். ஸோ அடுத்து nomenclature of elements with atomic number greater than 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, greater than 100க்கு இருக்க என்னது நேமிங் ஆஃப் ஐயூபிஎஸ்சி nomenclature. அப்போது நம்மளுக்கு தெரியும் அது கரெக்டாக அந்த ஆர்டர் இருக்கும். இதுதான் லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். ஸோ லெட் மீ மூவ். எஸ், நோட்டேஷன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக. 0னா என்ஐஎல், 1னா உன், 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ், 7னா செப்ட், 8னா ஆக்ட், 9னா இஎன்என். அப்போது நல்லா கவனிச்சோன்னா இப்போ சப்போஸ் 101 1னா என்னது நம்மளுக்கு நில், சாரி 1னா உன் இங்கே எழுதிட்டேன். ஓகே யா, யூஎன். 0னா நில், திருப்பி 1னா யூஎன். லாஸ்ட்டில் முடியும் போது என்ன முடியணும், ஐயூஎம்னு கண்டிப்பாக முடியணும். ஐயூஎம்னு கண்டிப்பாக முடியணும். ரைட். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எஸ், இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. நேம் அக்கார்டிங் டு ஐயூபிஎஸ்சி nomenclature. ஐயூபிஎஸ்சியோட அஃபிஷியல் நேம் ஐயூபிஎஸ்சி சிம்பிள். ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் காட்டினேன். ஸோ ப்ளீஸ் டூ பி வெரி கேர்ஃபுல். அசால்ட்டாக நினைக்க வேணாம், இந்த மாதிரி சாப்டர் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே டன். எஸ், அதுதான். எஸ், யாரோ ஒருத்தர் நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து சார் 118 எலமெண்ட் தானேன்னு கேட்டிங்க. என்சிஆர்டியில் தான் அந்த ஆர்டரில் தான் வரேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. எஸ், தஸ் த நியூ எலமெண்ட் ஃபஸ்ட்டு. அப்போ நியூ எலமெண்ட் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்க, டெம்பரரி நேம் வித் சிம்பிள் கன்சிஸ்டிங் ஆஃப் 3 letter. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, பெர்மனன்ட் நேமும் சிம்பிளும் கொடுப்பாங்க பை அ ஓட் ஆஃப் ஐயூபிஎஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் ஈச் கண்ட்ரி. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஐயூபிஎஸ்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. கிங் லூசிஃபர். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஐயூபிஎஸ்சி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற ஓட்டு படி தான் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு டெம்பரரி நேம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் நேமும் சிம்பிளுமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. அப்போது அந்த பெர்மனன்ட் நேம் நம்மளுக்கு எதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம், கண்ட்ரியவோ இல்லைனா ஆர் ஸ்டேட் ஆஃப் த கண்ட்ரி இன் விச் த எலமெண்ட் வாஸ் டிஸ்கவர்டு. இல்லைனா அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரிபியூட்டாக கொடுப்பாங்க நோட்டபிள் சயின்டிஸ்ட்டுக்கு. ஆஸ் ஆஃப் நவ் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் அப் டு 118 have been discovered. சந்தோஷமாடாமா கிங் லூசிஃபர். டெக்ஸ்ட் புக்கில் ஃபைனலாக என்ன நோட் பண்ணிக்கணும் நம்ம, ஆஸ் ஆஃப் நவ் எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்கு, அப் டு 118 have been discovered. ரைட். ஸோ ப்ளீஸ் ஸ்டிக் டு 118. ரைட். அப்போது அஃபிஷியல் நேம்ஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் ஹவ் பீன் அனௌன்ஸ்டு பை ஐயூபிஎஸ்சி.
நான் எதை வச்சு தைரியமாக ஆக்சுவலாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா என்சிஆர்டி. இது வந்து இன்னைக்கு காலையில் தான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்சிஆர்டி வெப்சைட் இருக்குல்ல, நம்மளோட என்சிஆர்டி அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணது தான். ஸோ நோ நீட் டு வரி. ஓகேவா? சி வி நீட் டு ஸ்டிக் டு டெக்ஸ்ட் புக், அவ்வளோதான். ஆக்சுவலாக இப்போ புரியுதா? யாரோ ஒருத்தர் சொன்னீங்க சார் சம்மர் அண்ட் பேட்சில் ஏன் சார் எக்ஸப்ஷன் மட்டும் எழுதுனீங்கன்னு. ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு லைன் பை லைன் நான் என்ன ஹிஸ்ட்ரி டீச்சரா இல்லை ஜாகிரஃபி டீச்சரா? ஓகே ஃபைன். ஸோ டப்புன்னு எடுத்தோமா, எக்ஸப்ஷன்ஸை படித்தோமா, ஜென்ரல் ட்ரெண்டை பார்த்தோமா, கொஷின் சால்வ் பண்ணோமா, அதுதான். அப்படி தான் இருக்கணும். அதனால தான் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் ஜென்ரல் ட்ரெண்டு கொடுத்தேன், சம்மர் அண்ட் பேட்சில் எக்ஸப்ஷன். ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எப்போ வேணால் படிச்சிக்கலாம். ஒரு தூக்கம் வர மாதிரி இருக்க நைட்டு அப்படியே படுத்துக்கிட்டே கூட ஹிஸ்ட்ரியை படிச்சிக்கலாம். கரெக்ட் தானே? என்ன சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னு. ஃபைன். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிக் டேபிள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரெசீடிங் யூனிட் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். கரெக்டா சார்? டெஸ்ட் போர்ஷன் என்ன சார்? எந்த டெஸ்ட் நம்ம கேட்குற? February 15 இல்லை அடுத்து வர போகிற டெஸ்ட்டா? அதை மட்டும் சொல்லுமா சபரீஷ், நான் உனக்கு போர்ஷன் என்னன்னு சொல்கிறேன். இந்த ப்ரெசீடிங் யூனிட் நம்ம அதெல்லாம் லேர்ன் பண்ணோம். ஸோ என்னென்ன இருக்கும்? characterized by a set of 4 quantum number. கரெக்டா? electron in an atom is characterized by 4 quantum number. principal quantum number எதை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம எப்படி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுறது எல்லாமே படிச்சிருப்போம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே எல்லாருக்கும் 15th சார். அது உங்களுக்கு ஈஸி சார். எக்ஸப்ஷன்ஸை படித்தோமா, கொஸ்டின் சால்வ் பண்ணுறது தான் ஈஸி. ஓகே, டெஸ்ட் போர்ஷன் என்னென்னு சொல்கிறேன், எல்லாருமே நோட் பண்ணிக்கிறீங்களா? ரைட். ஸோ நம்ம இங்கே போய் எழுதுவோம். இங்கே கொஷின்ஸ் இருக்குது. எஸ், டெஸ்ட் போர்ஷன். ஸோ என்னென்ன டெஸ்ட் போர்ஷன்? ஃபஸ்ட்டு என்னென்ன சாப்டர் முடித்தோம்? யாராவது டக்குன்னு சொல்லுங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன? பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அதுக்கடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். 2 சாப்டர் ஒன்றா எடுத்தேன். அதுக்கடுத்தது கெமிக்கல் பாண்டிங், தெர்மோடைனமிக்ஸ். இது 2 ஒன்றா எடுத்தேன். இதுக்கடுத்து என்ன சாப்டர்? ஃபர்ஸ்ட் 2 லெக்சர். 3வது லெக்சர் என்ன எடுத்தேன்? அது பிடபிள்யூ ஆப்லேயே கொடுத்துட்டாங்க சார். டேய் சபரீஷ், ஏன்டா இப்படி விளையாடுற? பிடபிள்யூ ஆப்லேயே இருக்கடாமா, போய் அப்ளிகேஷனாக பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து அப்போ என்ன சாப்டர் நம்ம இருக்குது? சொல்யூஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இந்த 5 சாப்டர். யா, எக்ஸாக்ட்லி. ஈக்லிபிரியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டுக்கு. எஸ், ஈக்லிபிரியம் இருக்கா இந்த டெஸ்ட்டுக்கு? இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ இதெல்லாம் தான் போர்ஷன். நல்லா பண்ணுங்க. ஸோ ஐயா எனக்கு தெரியாது, ஓகேடாமா போய் பாருங்க. ஓகே, அப்ளிகேஷனில் இருக்கு சார். அப்ளிகேஷனுக்கு எங்கே போகிறது அதெல்லாம் தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ணு, இந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி பேட்ச்குள்ளே டேரெக்டாக போயிடு. ஓகேவா? ரைட். ஃபைன். ஓகே, ஸோ இது இருக்கட்டும். டக்குன்னு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம்டா. நம்மளுக்கே தூக்கம் வந்துடும் போல். ஓகே, ஸோ அதுதான் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ எலிமெண்ட் லொகேஷன் இந்த பீரியாடிக் டேபிள் எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? ரிஃப்ளெக்ட்ஸ் தி குவாண்டம் நம்பர் ஆஃப் லாஸ்ட் ஆர்பிட்டால் ஃபில்டு. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்? டைரக்ட் கனெக்ஷன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு லாங் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எஸ், successive periods in the periodic table is associated with the filling of next higher principal energy level. n is equal to 1, n is equal to 2. ஸோ இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ டேரெக்டாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த பேஜில் இதுக்கு மேலே யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்பிட்டால் அவைலபிள். ஃபஸ்ட் பீரியட் n is equal to 1 ஸ்டார்ட் வித் 1s ஹைட்ரஜன் எக்ஸாம்பிள். அதில் அந்த 1ன்றது கே ஷெல். அதுக்கு அடுத்தது செகண்ட் பீரியட் ஸ்டார்ட்ஸ் வித் லித்தியம், என்டர் தி 2s ஆர்பிட்டால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பெரிலியம் ஹேஸ் 4 எலக்ட்ரான், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இல்லை. நம்மளுக்கு தெரியும் 3D டிரான்சிஷன் சீரீஸ், 4D டிரான்சிஷன் சீரீஸ். ரைட். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பற்றி தான் இருக்குது இங்கே 4D டிரான்சிஷன் சீரீஸ். ஓகே,
This period ends with xenon filling up to 5p orbital. 4f inner transition series are called as lanthanoid series. அதே மாதிரி 7th period n is equal to 7 is similar to 6th period with successive filling up of 7s, 5f, 6d, 7p orbital and includes most of the man-made radioactive elements. This period will end at the element with atomic number 118 which would belongs to the noble gas family. இங்கே கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி எங்கேயோ ரீசெண்டா நான் தெர்மோடைனமிக்ஸ் தான் சார் தான் பார்த்துட்ருக்கேன் சார் பிவைக்யூ. தெர்மோடைனமிக்ஸ் பிவைக்யூ அதே மாதிரி ஜேஇ அட்வான்ஸ் லெவல் பிவைக்யூஸ் எங்கே சால்வ் பண்ணியிருக்கணும் தயவு செஞ்சு அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீட் பிவைக்யூ நான் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, எல்லா டீச்சர்ஸுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸாம் நெருங்கினா ப்ராக்டிஸ். ஸோ பாருங்கள். பிருத்வி சார் வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் டாமா பூச்சி. நீங்கள் ஓனாக எடுத்த கொஷினை சார் வச்சுருக்கீங்க. எதுலடாமா கேட்குற டோனி ஸ்டார்க்? இப்போ இருக்க கொஷின், இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிற கொஷினை கேட்குறியா இல்லை எதில் கேட்குற, எக்ஸாமில் கேட்குறியா? எக்ஸாமில் கேட்குறான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீட் பிவைக்யூஸ் மட்டும் கிடையாது. இப்போ இன்னைக்கு கிளாஸில் கிட்டத்தட்ட 70-80 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறோம், ஜேஇ மெயின்ஸு, அட்வான்ஸு, நீட்டு எல்லா பிவைக்கும் சால்வ் பண்ண போகிறோம். நான் டெஸ்ட் வைக்கிறேன் பார்த்தீங்களா பசங்களா, ப்ளீஸ் டூ மேக் அ நோட். 15ஆம் தேதி எக்ஸாம் இருக்க பார்த்தியா, அந்த எக்ஸாமில் இருக்க கொஷின்ஸ் ஒவ்வொரு கொஷின்ஸுமே இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் அப்படியே வந்து கும்பலாக ஜாலியாக ஆன்சர் பண்ணுவீங்க, ஃபைன். ஸோ எனக்கு என்னோட ப்ரெசன்ஸில் நீங்கள் அட்வான்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். அதுக்காக நான் பிவைக்யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் அங்கே February 15th எழுத போகிற கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ நிறைய சேலஞ்சிங் கொஷின்ஸ் இருக்கும். தைரியமாக டூ இட். எனக்கு வந்து சொல்லுங்கள், அது பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே யூ கைஸ் ஆர் பர்ஃபெக்ட். பார்ப்போம். டன். ஸோ லாந்தனாய்ட் சீரீஸ். ஸோ அதே மாதிரி மேன்மேட் 118 which belongs to noble gas family. இந்த கொஷின் எதுலையோ ரீசெண்டாக வேறு கேட்டிருந்தாங்க. 118 which belongs to which family? ஸோ belongs to noble gas family. ரைட்டா? ஸோ மறுபடி சொல்கிறேன். ஸோ திருப்பியும் கூட நான் டிஸ்பிளே பண்ணுறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஜென்ரல் ட்ரெண்ட்ஸை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடி சொல்கிறேன். தேங்க்யூ சார். டன் அண்ட் டஸ்டட் பண்ணுறோம் கெமிஸ்ட்ரியை. கெமிஸ்ட்ரி ஈஸி தாண்டாமா, கெமிஸ்ட்ரி பிரச்சனையே இல்லையே. நான் ஏன் எப்பயுமே இவ்வளோ கூலாக கிளாஸ் எடுப்பேன்னா எனக்கு தெரியும். பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஓகே, கிட்டத்தட்ட இப்போது 22 பசங்க கிளாஸ் பார்க்குறீங்க. ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள், இந்த 4 இருக்குது, எது கஷ்டம்னு கேட்டால் யாராவது கெமிஸ்ட்ரியை சொல்லுவீங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது ஈஸி, அது உங்களுக்குமே தெரியும். ஓகே, ஒத்துக்கிறேன். 1-2 சாப்டர் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும், அது 1-2 சாப்டர் தான். ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து பாட்டனி ஜுவாலஜியை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி ஈஸி தான். 360க்கு 360 நம்மளால் பாட்டனிலையும் ஜுவாலஜிலையும் வாங்க முடியுமா? ரொம்ப டஃப்பு. எனக்கு தெரியும், என்னோட கரண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி ஸ்டடியாரில் கூட பாட்டனி ஜுவாலஜி தான் படிப்பாங்க. கெமிஸ்ட்ரி ஈஸிடாமா. ஸோ ஒரே இந்த மாதிரி தான், ட்ரெண்டு எக்ஸப்ஷன்ஸ் படிச்சுட்டு போனால் எக்ஸாமை முடிச்சு விட்டு வந்துடலாம். கரெக்டு தானே? அதுவும் இப்போலாம் பிரச்சனையே கிடையாது. நான் இதை கொடுத்துட்டேன். எக்ஸப்ஷன்ஸ்க்கு சம்மர் அண்ட் பேட்ச், இது இல்லாமல் வேறு டீச்சர்ஸ் வேறு நிறைய எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான். அதை தாண்டி கெமிஸ்ட்ரியில் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்? ஓகே, என்சிஆர்டி டிஸ்கஸ் பண்ணுவோமா? ரைட். ஓ மை காட், ஃபைன். அப்போது ஃபில்லிங் அப் ஆஃப் 5f ஆர்பிட்டால் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். எப்போ? ஆக்டீனியம் Z is equal to 89. Give 5f inner transition series known as actinoid series. 4f and 5f inner transition series of elements are placed separately in the periodic table to maintain its structure and to preserve the principle of classification by keeping elements with properties in a single column. I know sir, easy sir, I admit it, but I don't know why I always make அந்த மிஸ்டேக்ஸ் ஏன் வரும் அப்படின்னா அசால்ட்டு, அந்த ஒரு குருட்டு தைரியம்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கோமா? என்னடா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன், நானுமே படிக்கும்போது அப்படி தான். இப்போயே என்னை நடத்தும் போதே கூட எடுத்துக்கங்களேன், பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனுங்கும் போது நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், ஜென்ரல் ட்ரெண்டு பார்த்துட்டோமா, எக்ஸப்ஷன்ஸை பார்த்தோமா, கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம். நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத சாப்டர்.
கரெக்டு தானே? கெமிஸ்ட்ரி கெமிக்கல் பாண்டிங் மிஞ்சி மிஞ்சி கொஷின் பேப்பர் சற்று எதுலேருந்து கேட்பாங்க. கொஷின் பேப்பரே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கெமிக்கல் பாண்டிங்னாலே நம்மளுக்கு தெரியும் ஹைபிரிடைசேஷன், விஎஸ்சி பிஆர் தியரி, எம்ஓடி தியரி, இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ்க்கு அந்த ப்ராசஸ் தான் பிரச்சனையாக இருந்தது. அதுக்கு அந்த ஒரு டேப்லர் காலம் போகும். டேப்லர் காலம் நான் கொடுத்ததை பார்த்துட்டு போனால் ப்ராசஸ் கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஈக்லிபிரியமில் கேபிகேசியை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். சொல்யூஷன்ஸ் எடுத்தோன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நியூமெரிக்கல்ஸ் இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நேம் ரியாக்ஷன்ஸை படித்தோம்னாலே கண்டிப்பாக நம்மளால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்ன, அமைன்ஸ்ல இந்த டைசோனியம் குளோரைடு, அந்த டைசோனியம் சால்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஷின் இருக்கும். பயோமாலிகுல்ஸில் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கும். அமினோ ஆசிட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். கார்போஹைட்ரேட் ரியாக்ஷன் இல்லை பிஹெச் ஆஃப் அமினோ ஆசிட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் கொஷின் பேப்பரை. கரெக்டாக? ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம பண்ணிடலாம். ஆனால் இதே நீ வந்து இப்போது ஃபிசிக்ஸில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். நம்ம இந்த நியூமெரிக்கல்ஸ் தான் அப்படின்னு ப்ரெடிக்டே பண்ண முடியாதாங்க. பாட்டனி ஜுவாலஜியுமே அப்படி தான், எவ்வளோ இருக்குது படிக்க. அதனால தான் நான் 10th அப்புறம் பாட்டனி ஜுவாலஜியே படிக்கலடாமா. ஓகேவா? ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியும், வி கேன் ஏபிள் டு டூ ஆல் தோஸ் திங்ஸ். இருக்கிறது நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் இருக்கிறதே 20 சாப்டர் நீட் சிலபஸ் படி அசால்ட்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்ல 5-6 கொஷினை உட்காந்து அனலைஸ் பண்ணோன்னா கொஷின் பேப்பரே கிடச்சிரும். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நம்ம தான் அட்வான்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி அட்வான்ஸ் கொஷின்லாம் நான் தான் ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன். ஏன்னா டஃப்பான கொஷின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நின்றுடக்கூடாது கெமிஸ்ட்ரியில். அதுக்காக தான் நான் அட்வான்ஸ் கொஷின் சால்வ் பண்ணுறேன். ஆனால் இட் டசன்ட் மீன் தட் அட்வான்ஸ் கொஷின்ஸ் தான் வரும்னு. லாஸ்ட் இயர் ஒரே ஒரு சைக்ளிக் ஈத்தர் கொஷின் வந்தது, அதையுமே நம்ம நார்மலாகவே சால்வ் பண்ணிடலாம். அட்வான்ஸில் வர ஈஸி கொஷினை தான் என்ன பண்ணியிருந்தாங்க கெமிஸ்ட்ரியில் நீட்டில் கேட்டிருந்தாங்க. எல்லா எக்ஸாமே அப்படி தான். இப்போ ஜேஇ கொஷின் பேப்பர் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், ஜேஇ கொஷின் பேப்பர் எத்தனை பேர் பார்த்தீங்க? கெமிஸ்ட்ரி உங்களால் சால்வ் பண்ண முடியுதா இல்லையா? சார் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். அது வந்து நார்மலாக எனக்குமே என் சார் சொல்லும்போது எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், நம்மளுக்கு மறந்துருக்குமோ, நம்மளுக்கு தெரியாதவனா கொஷினை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். ஸோ கெமிஸ்ட்ரி ஈஸி தான். நான் அதை தான் எல்லாருக்குமே பண்ணுற அட்வைஸ். எக்ஸாம் நெருங்க நம்ம என்ன பண்ணணும், நிறைய இம்பார்ட்டன்ஸ் மற்ற சப்ஜெக்ட் கொடுக்கணும். கெமிஸ்ட்ரியை தேவையில்லாமல் பயப்படுவோம். நான் ஒன்று சொல்லவா, சுமாராக நம்ம எதையுமே படிக்கலைனாலும் 180க்கு ஈஸியாக கெமிஸ்ட்ரியில் 140+ எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வரும். அதுதான் அரைச்சமாவே திருப்பி பார்க்கிறது. டைபோல் மூமெண்ட்டு, எம்ஓடி, கெமிக்கல் பாண்டிங்கு 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிறதே கம்மி சாப்டர் தான். ஐயூபிஎஸ்சி நேம் பேஸ் பண்ணி ஜிஓசி விட்டேன். ஐயூபிஎஸ்சி நேம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துடும். ஐசோமெரிசம் பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துடும். ஆனஸ்ட்டாக சொல்லுங்கள், நான் மட்டுமா ஆக்சுவலாக உங்களுக்கு ஐசோமெரிசம்லாம் ஷார்ட்கட் சொல்கிறேன்? கெமிஸ்ட்ரி நடத்துகிற எல்லாருமே எல்லா ஷார்ட்கட்டுமே சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் மொத்தமாக எடுத்து வச்சா கூட முடிஞ்சு போச்சுல. டன். ஸோ அப்போது வெரி வெரி ஈஸி. டன். ஸோ அதனால் தைரியமாக படிக்க ஆரம்பிங்க. கெமிஸ்ட்ரி பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே. ஸோ ஆனால் அந்த ஜென்ரல் ட்ரெண்ட், எக்ஸப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ குயிக்காக இதை முடிச்சுட்டு கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அடுத்து குரூப் வைஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ குரூப் வைஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதோட சிம்பிள், அதே மாதிரி அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே elements in vertical column. அப்போது ஃபைனலாக this similarity arises because these elements have the same number and same distribution of electron in the outermost orbital. அப்போது என்ன பண்ணாங்க, எலமெண்ட்டை கிளாசிஃபை பண்ணாங்க. S block, P block, D block, F block. So depending on the type of atomic orbitals that are being filled with the electron. This is illustrated. We notice 2 exceptions to this categorization. என்ன எக்ஸப்ஷன்ஸ்? we notice 2 exceptions இந்த கேட்டகரியில் நோட் பண்ணாங்க. என்னது? ஒன்று ஹீலியம் பிலாங்ஸ் டு எஸ் பிளாக், ஆனால் அதோட பொசிஷனிங் எங்கே இருக்கும்? P block along with other 18 elements is justified because it has a completely filled valence shell 1s2 and as a result exhibits properties characteristics of other noble gases. ரைட், சொன்னது புரிஞ்சுதா? அது ஹீலியம் வந்து எஸ் பிளாக்காக இருந்தாலுமே அது 18th எலமெண்ட் குரூப்பில் தான் பிளேஸ் பண்ணியிருந்தோம். எதனால? ஏன்னா இட் எக்ஸிபிட் நோபல் கேஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருந்ததோ அதை தான் என்ன பண்ணியிருக்க, அந்த ப்ராப்பர்ட்டியை தான் ஹீலியமும் காட்டும். அதர் எக்ஸப்ஷன், அடுத்த எக்ஸப்ஷன் என்னது? ஹைட்ரஜன். ஒரே ஒரு எஸ் எலக்ட்ரான் தான் இருக்குது, ஆனால் அதை என்ன பண்ணலாம்? குரூப் 1ல் பேஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இட் கேன் ஆல்சோ கெயின் அன் எலக்ட்ரான்
to achieve a noble gas arrangement and hence it can behave similar to a group 17. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, சயின்டிஸ்ட் லெவலில் இங்கே யோசிக்க வேணாம். ஹைட்ரஜன் அப்படின்னா அது சிமிலர் எந்த ப்ராப்பர்ட்டியை ரிசம்பிள் பண்ணும்? குரூப் 17. ஹீலியம் வந்து குரூப் 18 ப்ராப்பர்ட்டியை ரிசம்பிள் பண்ணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Because it is a special case, we shall place hydrogen separately at the top of the periodic table. So, in the salient feature of 4 type of element marked in the periodic table. So, that's fine. Electronic configuration and type of element. Fine. So, S block elements பற்றி பேசியிருக்காங்க, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுன்றதுனால நான் இது பண்ணுறேன். இதை கண்டிப்பாக தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ், இது நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது இதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ எதுக்கு இந்த டேப்லர் காலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, எது நம்மளுக்கு மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல்ஸ், அது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது இங்கே கவனித்தோன்னா நான் மெட்டல்ஸ் அதெல்லாம் இந்த 2 கலரில் இருக்கும். மெட்டலாய்ட்ஸ் இதுதான் நம்மளுக்கு மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டலாய்ட்ஸை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ, கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஸ்டிக் டு என்சிஆர்டி. சார் ரீசன்ட் டிஸ்கவரியில் எனக்கு இது மெட்டலாய்டுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு சார். இங்கே நம்ம ரிசர்ச்லாம் எதுவும் பண்ணலை, நம்மளுக்கு எக்ஸாம் எழுதணும், மார்க் தேவை. ரீசன்ட் டிஸ்கவரியெல்லாம் இப்போ தேவையில்லை. என்சிஆர்டியில் எது மெட்டலாய்டுன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு மெட்டலாய்ட்ஸ். சிலிக்கான், ஜெர்மேனியம், அர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம், பொலோனியம், ஆஸ்டடைன். அவ்வளோதான். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ ஸ்டிக் டு என்சிஆர்டி, அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஸோ அடுத்து இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு மெட்டல்ஸ். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு என்னது? டிரான்சிஷன் மெட்டல்ஸ். அதே மாதிரி எஃப் பிளாக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எஃப் பிளாக், டி பிளாக், எஸ் பிளாக், பி பிளாக் அவங்களே கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரைட். ஓகே, இப்போ திருப்பி பேஜை திருப்பணுமா? எஸ். அடுத்து நம்ம படித்ததே தான் பி பிளாக். பி பிளாக் அண்ட் தென் பி பிளாக் எலமெண்ட்ஸ் பிலாங்கிங்ஸ் டு குரூப் 13 to 18 and together with S block elements are called representative elements or main group elements. Clear? அப்போ outermost electronic configuration அது okay. All the orbitals in the valence shell of noble gases are completely filled and it is very difficult. அதெல்லாம் okay. Addition or removal. Group 17 halogen, group 16 வந்து chalcogens, group 15 வந்து nitrogens. அது NCERTல கொடுக்கல போலயே. Okay, fine. D block elements. ஸோ நம்மளுக்கு தெரியும் டி ஆர்பிட்டால் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? n-1d 1 to 10 ns 0 to 2 எக்ஸப்ட் ஃபார் பெலேடியம். பெலேடியம்க்கு என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 4d10 5s0. ஸோ நோட் பண்ணி வச்சுக்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். n-1d 1 to 10 ns 0 to 2 அதுதான் ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டி பிளாக். ஆனால் நம்மளுக்கு என்ன எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு? எக்ஸப்ஷன் வந்து பெலேடியம். பெலேடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 4d10 5s0. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தே ஆர் ஆல் நம்மளுக்கு என்னது? மெட்டல்ஸ். மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. தே மோஸ்ட்லி ஃபார்ம் கலர்டு அயான். ஏன் கலர்டு அயான் ஃபார்ம் பண்ணுது? ஏன்னா டிடி டிரான்சிஷன். அதை நம்ம டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் கிளியராக படிச்சிருக்கோம். ரைட், நம்ம அதை டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் கிளியராக படிச்சிருக்கோம். அடுத்து எஸ், paramagnetism, diamagnetism, zinc, cadmium, mercury have the electronic configuration n-1d 10 ns2. அது என்ன பண்ணாது? do not show most of the property of transition element. In a way, transition metal form a bridge between chemically active metal of S block elements and the less active element of group 13 and 14. அதனால தான் அதுக்கு என்ன நேம் வந்திருக்கு? transition elements. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ. transition elements அது ஏன் சொல்கிறோம்? because it is act like a bridge between active metal of S block and less active elements of group 13 and 14. அடுத்து F block elements. ஸோ டீட்டெயிலாக F block சாப்டரில் படிச்சிருக்கோம். lanthanoids, actinoids. ஸோ அட்டாமிக் நம்பர் இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வரும்.
எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை வி வில் டிஸ்கஸ். ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நம்மளுக்கு தெரியும். எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் யுரேனியம் அதை என்னன்னு சொல்லுவோம், வி வில் பி காலிங் இட் அஸ் trans uranium elements. ஆக்டினாய்டு எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னது, ரேடியோ ஆக்டிவ். நல்ல கவனி, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஆக்டினாய்டு எலமெண்ட்டை நம்ம எப்படி மேட் பண்ணியிருக்கோம், only in nanogram quantity or even less by nuclear reaction and their chemistry is not fully studied. So actinoid elements எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம வந்து ஆக்சுவலாக மேட் பண்ணியிருக்கோம், வெறும் நானோகிராம் குவான்டிட்டியில் தான் என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து மேட் பண்ணியிருக்கோம் ஆக்டினாய்ட். ஸோ அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ அதுதான் நம்ம ஆஃப்டர் யுரேனியம் இருக்கிறதெல்லாம் டிரான்ஸ் யுரேனியம் எலமெண்ட்ஸ். மெட்டல், non-metal, metalloids. SPDF, metal, non-metal. Metal comprises more than 78% of all known element. Appears left side of the periodic table. Metals எல்லாம் என்னது, usually solid at room temperature. Mercury நம்மளுக்கு exception. அதே மாதிரி gallium and cesium also have very low melting point, 303 and 302 Kelvin respectively. Metal usually என்ன இருக்கும், high melting and boiling point. They are good conductors of heat and electricity. They are malleable and ductile. In contrast, non-metals are located to the top right hand side of the periodic table. So gallium and then cesium ஓட melting point NCERT ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மைண்டில் வச்சுக்காங்க. மெட்டல்ஸோட எக்ஸப்ஷன்ஸில் மெர்க்குரி, gallium and cesium. ஸோ இதுதான் 3 கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இன் அ ஹாரிசான்டல் ரோ இட்ஸ் ஃபைன். ஸோ இதெல்லாம் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தெரியும். ஓகே, த எலமெண்ட் silicon, germanium, arsenic, antimony and tellurium bordering this line and the running diagonally across the periodic table show properties that are characteristics of both metal and non-metal. Metalloids னு சொல்லுவோம், இல்லைனா we will be calling it as semi-metal. அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ ஃபைன். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, periodic trends in property of element. ஸோ periodic trends அப்படின்னு வந்தாலே stick to summer and batch. நம்மளோட ட்ரெண்ட் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், I given all the exceptions. எல்லா எக்ஸப்ஷன்ஸுமே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். ரைட். ட்ரெண்ட்ஸ் இன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அட்டாமிக் ரேடியஸ். எஸ், ஓகே, இங்கே கோவலண்ட் ரேடியஸை பற்றி பேசியிருக்காங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். யூ கேன் வெரி வெல் இமேஜின் தட் ஃபைண்டிங் அ சைஸ் ஆஃப் ஆட்டம் இஸ் லாட் மோர் காம்ப்ளிகேட்டட். ஃபர்ஸ்ட்லி பிகாஸ் சைஸ் ஆஃப் அன் ஆட்டம் 1.2 into 10 to the power minus 10 meter in radius is very small. அதே மாதிரி எலக்ட்ரான் கிளவுட் சரௌண்டிங் தி ஆட்டம் டஸ் நாட் ஹாவ் ஷார்ப் பவுண்ட்ரி. அப்போது டிட்டர்மினேஷன் ஆஃப் அட்டாமிக் சைஸ் வந்து நம்மளுக்கு ப்ரிசைஸாக இருக்காது. ஏன் அட்டாமிக் சைஸ் நம்மளால் ப்ரிசைஸாக டிட்டர்மைன் பண்ண முடியாது, 2 ரீசன். அந்த சுற்றி இருக்கும்ல எலக்ட்ரான், அதோட பவுண்ட்ரி வந்து நம்ம எக்ஸாக்டாக இங்கே முடியுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் சைஸ் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப சின்னது ஆட்டமோட சைஸ். அப்போது நம்மளால் எக்ஸாக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ், there is no practical way by which size of an individual atom can be measured. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம estimate பண்ணலாம். However, an estimate of atomic size can be made by knowing the distance between atom in the combined state. One practical approach to estimate the size of an atom of a non-metallic element is to measure the distance between two atoms when they are bound together by a single bond in a covalent molecule. அதுதான் covalent radius. chlorine molecule, correct? So இங்க கொடுத்திருக்காங்க பாரு. For example, bond distance in chlorine molecule is 198 picometer and half this distance 99 picometer is taken as atomic radius of chlorine. For metals நம்ம என்ன பண்ணுவோம், metallic radius. Metallic radius எப்படி எடுக்கிறோம், half of the internuclear distance separating the metal cores in the metallic crystal. Example என்ன கொடுத்திருக்காங்க, copper atom கொடுத்திருக்காங்க. Please do make a note. இந்த எக்ஸாம்பிள்லாம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க. காப்பர் ஆட்டம் கொடுத்திருக்காங்க 256 பிகோமீட்டர். மெட்டாலிக் ரேடியஸ் அப்போ அதில் half என்ன, 128 பிகோமீட்டர். ஃபார் சிம்பிளிசிட்டி இன் திஸ் புக் வி யூஸ் த டேர்ம் அட்டாமிக் ரேடியஸ். நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிசிட்டிக்கு அட்டாமிக் ரேடியஸ்னு யூஸ் பண்ணிடுறோம். ஆனால் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்றது ரெஃபர் டு போத் covalent or metallic radius depending on whether the element is a non-metal or a metal. Atomic radii can be measured by X-ray spectroscopic methods. Right? So across the period atomic radii கொடுத்திருக்காங்க. We know very well left to right atomic radius general trend காட்டினேன், கரெக்டா? So down the group atomic radius increase ஆகும், left to right decrease ஆகும். So exceptions கொடுத்திருப்பேன் summer and batchல, right? So அதே தான்.
Note that atomic radii of noble gases are not considered here. Being monoatomic, their values are very large. In fact, radii of noble gases should be compared not with covalent radii but with van der Waals radii of other elements. Right? இப்போ புரியுதா? நான் எக்ஸப்ஷன் எழுதும்போது ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் நோபல் கேஸ் வரும்னு சம்மரன் பேட்ச்ல சொல்லியிருப்பேன். அதுக்கு ரீசன் அதான். ரைட். Then variation of atomic number, atomic radius with atomic number for alkali metals and then halogens. அடுத்து variation of atomic radius with atomic number across the period. Ionic radius கிளாஸில் இதெல்லாம் டிஸ்கஸாக கிளியராக படிச்சிருந்தோம். ரைட். ஸோ இதில் மெயினாக நம்மளுக்கு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் அந்த இதில் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் அயானிக் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரைட் அயான் இஸ் 136 pm. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஃப்ளூரின் வந்து 64 தான். அதே மாதிரி அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் சோடியம் அதிகம் கம்பேர் டு அயானிக் ரேடியஸ் ஆஃப் Na+ வந்து 95 pm. இந்த வேல்யூஸை எதுக்கும் சேஃபர் சைடுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாள் ஆக நம்மளுக்கு டஃப் ஆகுது. கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் சார். டன்னா? ஃபைன். வேறு ஏதாவது நம்மளுக்கு தெரியாத பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லா எக்ஸப்ஷனும் நான் சொல்லி கொடுத்துட்டேனே. when we find some atom which contains same number of electron, அதான் isoelectronic species, O2 minus F minus Na plus Mg2 plus have same number of electron, isoelectronic species. ஸோ அதுக்கு நான் ஆர்டர் கொடுத்துருப்பேன். அடுத்து அயனைசேஷன் என்தால்பி பர்ஃபெக்ட். ஸோ இதெல்லாம் ஃபைன். வேரியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி, செகண்ட் அயனைசேஷன் என்தால்பி எல்லாமே சம்மரன் பேட்சில் கிளியராக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸப்ஷன் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதெல்லாம் ஃபைன். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஞாபகம் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மறுபடி இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறத ஓரலாக மட்டும் கவனிச்சு வச்சுக்கோ. உங்ககிட்ட ஒரு ஆட்டம் கொடுக்குறேன், அது வந்து ரெடியாக இருக்குது, எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்க அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஈஸியாக எலக்ட்ரானை வாங்கிட்டு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும். கரெக்டாக? அப்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது ஈஸியாக வாங்கிக்கிட்டு அப்படின்னா நெகட்டிவ். அப்படின்னா என்னது? எக்ஸோதெர்மிக். ரைட். அப்போது நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ இருக்குது அப்படின்னா அது ஈஸியாக நம்மளுக்கு எலக்ட்ரானை வாங்கிக்குது. அப்போது மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூனா மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன், அது எலக்ட்ரானை வாங்கிக்கவே ரெடியாக இல்லை. ஆனால் நீ என்ன பண்ணுவ? கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பேன். அப்போது எலக்ட்ரான் அஃபினிட்டியே அங்கே இல்லை. லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. நீ தானே ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற, அப்போ எனர்ஜியை நம்ம தானே கொடுக்குறோம். பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ. சொன்னது புரிஞ்சுதா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூனா மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூனா லெஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. இந்த கன்ஃபியூஷன் வேணா, இதை தான் சம்மரன் பேட்ச்லையுமே சொன்னேன். ஸோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர் திஸ். இப்போ நான் சொன்னதை கூட நீ திருப்பி திருப்பி கேளு. தட்ஸ் இட். ஸோ அது தெரிஞ்சாலே போதும். ஸோ சிம்பிளாக பாரு. நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா ஹை நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா கிரேட்டர் அஃபினிட்டி. சாரி சார் ஃபார் லேட். ஏண்டாமா அதெல்லாம் எதுக்குறாமா சாரி? நான் ஆஃப்லைன் கிளாஸ்லேயே பசங்க வந்து சாரி கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல வந்துட்டியா, வந்து உட்கார்றாமா, கவனிடா. எஸ், மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா மோர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நம்மளுக்கு தெரியும். இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் கிளாஸில் கொடுத்துருப்பேன். 4 ஃப்ளூரின், ஃப்ளூரினுக்கு 4. நான் எல்லா வேல்யூமே கொடுத்துருப்பேன். என்சிஆர்டியில் எல்லா வேல்யூமே இல்லை. சிம்பிளாக ஒரு 5 ட்ரெண்ட் 1. ஸோ ரொம்ப கம்மி ட்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நான் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் காட்டின ட்ரெண்ட்ஸில் நிறைய இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ளூரின் 4 இதெல்லாம் கொடுத்துருப்பேன். ரைட். ஸோ அதே வேல்யூஸ் தான். ஸோ ஜஸ்ட் என்ன ஆர்டரில் இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட், ரைட், குரூப்பு, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். இது வந்து வேலன்ஸ், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்குது. வேலன்ஸ். அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செகண்ட் பீரியட் எலமெண்ட். என்ன செகண்ட் பீரியட் எலமெண்ட்டோடைய அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி? ஸ்மால் சைஸ், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ரைட். ஸோ இதெல்லாம் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் diagonal relationship. So yes, S and P block இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். BF4 minus other members of group can expand their valence shell. ALF63 minus furthermore first member of P block displays
greater ability to form p pi multiple bonds, c double bond c triple bond c n double bond unto other second period elements compared to subsequent member. கரெக்ட் தானே? செகண்ட் பீரியட் எலமெண்ட் மட்டும் தான் என்ன பண்ணும், அது கூடயே டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், இல்லை செகண்ட் பீரியட் மற்ற எலமெண்ட்ஸோட ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரைட், தட்ஸ் இட். இதெல்லாம் நம்ம நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், சம்மர் அண்ட் பேட்ச் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தட்ஸ் ஆல் டாமா, அவ்வளோதான். ஸோ என்சிஆர்டியில் ஒன்றுமே இல்லை, நம்ம தான் தேவையில்லாமல் ஏகப்பட்ட எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். தட்ஸ் ஆல் டாமா என்சிஆர்டி. ரைட், ஸோ எனி டவுட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு என்னது என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போது மறுபடி சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் இருந்தால் ஓகே. அட்லீஸ்ட் நவ் என்ன பண்ண, நீ கிளாஸ் அப்போ கவனிக்கலைனாலும் பரவாயில்ல, நிறைய புது பசங்க இப்போ கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் டூ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். அட்டாமிக் சைஸ் அதோட எக்ஸப்ஷன் நான் எழுதுனேனா, இனர்ட் கேஸ் ஹேஸ் ஹையஸ்ட் ரேடியை இன் ரெஸ்பெக்டிவ் குரூப். இப்போ புரியுதா? ஏன்னா அதை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியாது, வேண்டர்வால்ஸ் ரேடியை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அயானிக் ரேடியஸ், இங்கே நான் ஆர்டர் கொடுத்துருப்பேன். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் புக்கில் இந்த ரிலேஷன் கொடுக்கல, பட் இங்கே நோட் பண்ணிச்சுக்கோ. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ்னா சைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு அட்டாமிக் நம்பர். ரைட், ஸோ அயானிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹைட்ரேட்டட் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும், அயானிக் மொபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும், கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல். ஸோ நார்மலாக அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணோன்னா இதை மறந்துடாத. சக்ஸசிவ் அயனைசேஷன் எனர்ஜியில் லாஸ்ட்டு வந்தால் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், அப்போ சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியும் அயானிக் ரேடியஸ் பற்றி எக்ஸப்ஷன்ஸ். ஸோ எக்ஸப்ஷன்ஸில் இந்த செகண்ட் பீரியட் தேர்ட் பீரியட் மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்கே டங்ஸ்டன், ஸோ டங்ஸ்டனா, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், அந்த ரேடியஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அயனைசேஷன் எனர்ஜியில் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸப்ஷன். ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியாக மாறுது, இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எலக்ட்ரான் கெயின் என்தால்பியை பொறுத்த வரைக்கும் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா மோர் வில் பி தி எலக்ட்ரான் அஃபினிட்டி. நான் சொன்ன அதே வார்த்தை தான் இங்கே திருப்பி எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் டிக்ரீஸ் ஆகும், எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் பீரியட் அகைன் எக்ஸப்ஷன், எலக்ட்ரான் கெயின் என்தால்பியில் இருக்க எக்ஸப்ஷன். இனர் கேஸை பொறுத்த வரைக்கும் 0 ஆர் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கும். ஆக்சிஜனுக்கு இருக்கிறதுலே லீஸ்ட், ஏன்னா டியூ டு காம்பேக்ட் சைஸ். டன் சார் த சாப்டர் இம்பார்ட்டன்ட்னா, எஸ்டாமா வெரி இம்பார்ட்டன்ட்ரா. நீ அதை தான் கரெக்டாக கேட்டியா. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி நான் சொன்னேன்ல. ஸோ இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோ. நைட்ரஜன், குளோரின். ஸோ டெக்ஸ்ட் புக்கில் எல்லா வேல்யூவும் இருந்த மாதிரி தெரியல. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ், ஸோ ஆம்போட்டரிக் ஆக்சைடு, நியூட்ரல் ஆக்சைடு, மெட்டாலிக் ஆக்சைடு, நான் மெட்டாலிக் ஆக்சைடு என்னென்ன கொடுத்தேன். அதே மாதிரி அசிடிக் ஸ்ட்ரென்த். ஆக்சைட்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆக்சி ஆசிட்ஸ்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சிடேஷன் ஸ்டேட். ரைட், ஸோ இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் இந்த ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ 10 minutes டைம் தரேன். 10 minutes எக்ஸாக்டாக. இப்போ டைம் 7:10. 7:20க்கு வி வில் ஸ்டார்ட் சால்விங் கொஷின். இந்த 10 minutesல என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடி சொல்கிறேன், மினிமம் 1 கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின், அவ்வளோதான். மினிமம் 1 கொஷின், மேக்ஸிமம் 2 கொஷின். ஸோ இப்போ அடுத்து 10 minutesல என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 minutes இதில் இருக்க ஜென்ரல் ட்ரெண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோ. அடுத்த 5 minutes நான் என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ், சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இப்போ நான் காட்டினேன்ல வீடியோவை ரீவைண்ட் பண்ணி என்னென்ன எக்ஸப்ஷன் சொன்னேனோ அதையாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. அந்த எக்ஸப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் சம்மர் அண்ட் பேட்சில் இந்த ஜென்ரல் ட்ரெண்ட் இது ரெண்டையும் வச்சுட்டு இப்போ நான் சொல்ல போகிற கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், வி கேன் ஏபிள் டு சால்வ். நான் காட்ட போகிற கொஷின்ஸ் எல்லாம். ரைட், ஸோ 10 minutesல எக்ஸாக்டாக வி வில் ஸ்டார்ட் சால்விங் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ கெட் ரெடி. ஸோ ரிவிஷனுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் டூ ஸ்டார்ட் டூயிங் ரிவிஷன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோ, டைமர் போயிட்டுருக்கு. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ரிவைஸ். ஜென்ரல் ட்ரெண்ட், சம்மர் அண்ட் பேச்சுலர் எக்ஸப்ஷன் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. வி வில் ஸ்டார்ட் சால்விங் கொஷின்ஸ். ஓகே.
எஸ், இப்போ கேட்குதா? மைக்கு போடாமல் பேசிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ரைட் டன். ஒன்றும் இல்லைடாமா, மத்தியானம் சாப்பிடல, அதனால தான். ஸோ ஓகே, ஒரு ஸ்நாக்ஸ் அது சாப்பிட்டா எனர்ஜி இருக்கும்ல, ஏன்னா மத்தியானம் வேறு பேச்சஸ் இருந்தது, அதனால. ஓகே, கொஷின் சால்வ் பண்ண ரெடியா? கணபதி ராஜ் சார், அது என்னடாமா ஃப்ளாகு? கொடி கொடி பறக்குதா? ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். ஸோ கொஷின் சால்வ் பண்ண ரெடியா? ஆஸ் யூஷுவல் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே பண்ணுவேன், ஆட்டோமேட்டிக்காக போல் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ட்ரை டு ஆன்சர். இந்த ஈக்லிபிரியம் அந்த மாதிரி சொல்யூஷன் ஜேஇ அட்வான்ஸ் கொஷின் சால்வ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், டைம்லெஸ் போல் கொடுப்பேன். ஞாபகம் இருக்கா? ஸோ கிளாஸ் கவனிக்கிற பசங்க கிளியராக கேட்டுக்கங்க. ஜென்ரல் ட்ரெண்ட் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நம்மளுக்கு தெரியும். என்சிஆர்டிக்குமே பார்த்தாச்சு அந்த ஹிஸ்ட்ரிலாம். இப்போ டைரக்டாக கொஷின்ஸ் கிளியராக மறுபடி சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம், கொஷின்ஸ் டிஸ்பிளே பண்ணுவேன். கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டாக நவ் 30 செகண்ட்ஸ். சொன்னது புரிஞ்சுதா? கிளியராக கேட்டுக்கங்க. பீரியாடிக் டேபிளை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் கொடுக்க போகிறதில்ல. ஐ மீன் நிறைய அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் எல்லாம் அதில் எதுவுமே இல்லை, நிறைய தியரி கொஷின்ஸ் தான். 30 செகண்ட்ஸ் டைம். ஸோ போல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. கமெண்ட் பண்ணும்போது கரெக்டாக ஏபி அதுதான் பண்ணணும். ஸோ தேவையில்லாமல் என்ன பண்ணாதீங்க, கச்சமுச்சான்னு வேறு ஏதாவது இப்போ பி சார் அப்படிலாம் பண்ணோன்னா அது ரீட் பண்ணாது. ஆக்சுவலாக எல்லா கிளாஸ்லேயுமே பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 30 செகண்ட்ஸில் போகிறோம். ஸோ ரெடி, கொஷின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே கொஷின் சால்வ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபார் த டே, ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின். ஸோ அக்கார்டிங் டு லா ஆஃப் ஆக்டேவ்ஸ், அதை கரெக்டாக அலைன் பண்ணலை. According to law of octaves, elements were arranged in the increasing order of their atomic number. Statement 2. Mayer observed a periodically repeated pattern upon plotting physical property of certain elements against their respective atomic number. In the light of above statement, choose the correct answer. So, என்ன choose பண்ண சொல்றாங்க? Choose the correct answer. Yes. Quick. 30 seconds தான் கொடுத்திருந்தேன். குவிக். நான் ஏன் தள்ளி வந்திருக்கேன்னா கொஷின்ஸ் மறைஞ்சிடக்கூடாது. எஸ், டைம் அப். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? ஆப்ஷன் ஏவா இல்லை ஆப்ஷன் டி வருமா? எஸ், ஆப்ஷனே படிக்கலை. கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். நம்மளுக்கு என்னது? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸ். ஏன்னா இதுவுமே என்னது? அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி. லோத்தர் மேயருமே நம்மளுக்கு எதை பேஸ் பண்ணி? மாஸை பேஸ் பண்ணி தான். ரைட். ரைட். ஸோ போத்துமே நம்மளுக்கு என்னது? ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல வச்சிருந்தேன். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? ரைட். ஸோ பதட்டப்படாமல் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸை இங்கே பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கடாமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? எனக்கு தெரியும் ஆப்ஷன் டி போட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் எப்பயுமே போத் 1 and 2 ஃபால்ஸ் இருக்கும். கரெக்டாக ஸ்டாண்டர்டா? ஸோ இங்கே மாறி இருக்கு. ஸோ அதுக்கு வெரி சாரி. ஸோ ஆப்ஷன் ஏ பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விட்டுருவோம். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ அபவுட் த பீரியாடிக் டேபிள்? Which of the following statement is not true about the periodic table? So, property of elements are functions of atomic weight. Property of elements are functions of atomic number. Elements having similar outer electronic configuration are arranged in same period. Element location reflects the quantum number of lost filled orbital. Number of elements in a period is same as that of number of atomic orbitals available in energy level that is being filled. So, in the question, let me give 60 seconds time. எஸ், ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ரைட். ஓகே, நான் போர்டை மறைக்க விரும்பல. Yes, quick. What will be the correct answer?
ஸோ என்ன கேட்குறாங்க, நாட் ட்ரூ கேட்குறாங்க, அதை மறந்துடாதீங்க. எஸ் எஸ் எஸ். அடி பின்ன போகிறேன் எல்லாரையும் நான். ஒரு தடவை யோசிச்சு ஆன்சர் பண்ணு. நாட் ட்ரூ, இன்கரெக்ட் கேட்குறாங்க. இன்கரெக்ட். சிசின்னு சொல்றீங்க, அப்போ சிஇ. எஸ், சி தானா? ஷோரா? பெட் மேட்ச் வச்சிருவோமா? இ இஸ் கன்ஃபார்ம். நானும் ஒத்துக்கிறேன், இ வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி எலமெண்ட் ஹேவிங் சிமிலர் அவுட்ரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அரேஞ்ச்டு இன் சேம் பீரியட், இதுவுமே கரெக்ட், கண்டிப்பாக தப்பு. சிஇ நீங்கள் சொன்னதில் கரெக்ட் தான், சிஇ. ஆனால் ஏ தப்பா பி தப்பா? மனசாய் தொட்டு சொல்லுங்க, ஏ தப்பா பி தப்பா? எது தப்பு நம்மளுக்கு? ஏ தப்பா பி தப்பா? ஏ ஸ்டேட்மெண்ட் தப்பா பி ஸ்டேட்மெண்ட் தப்பா? ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ன ரீசெண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அட்டாமிக் நம்பர். இது கரெக்டு, ஏ தான் வந்து தப்பு. அப்போ பிசிஇ வருமா ஏசிஇ வருமா? கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? நாட் ட்ரூ. அப்போ ஏசிஇ. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். என்னடாமா, ஏ தான் தப்பு, கரெக்டு தானே? இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேனா? அப்புறம் எதுக்கு எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு சிசிசின்னு ஆன்சர் பண்ணீங்க? ஏன் எல்லாரும் சிசிசி, ஏன் எல்லாரும் பி வந்து இன்கரெக்டுன்ட்டீங்க? கரண்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் நம்ம பார்க்கணும். சார் சி ஆப்ஷன் தான் சார் ரைட். எப்படிடா நம்ம கரண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோம்? பி வந்து இப்போ ஆக்சுவலாக கன்ஃபியூஷனே எல்லாருக்கும் பிஏல தான் வந்துருச்சு. நாட் ட்ரூ அபவுட் த பீரியாடிக் டேபிள் தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது சயின்டிஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்களா? சயின்டிஸ்ட் நேமை மென்ஷன் பண்ணி கேட்கல. அப்போ கரண்ட்டில் இருக்கிறத தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னது? பீரியாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். மாடர்ன் பீரியாடிக் லா பழசு தான் நம்மளுக்கு என்னது? அட்டாமிக் வெயிட். ஸோ அப்போ அதுதான் தப்பு. அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுனால ஏ தான் இன்கரெக்ட். அப்போ ஏசிஇ. Right? Okay. Next question. Given below are two statements about X-ray spectra of element. Statement 1. Plot of root V versus atomic mass is a straight line. Plot of V versus atomic number is a straight line. So, let me know the answer. இது very simple question. So, அதனால 30 seconds தான். Right? Okay. நான் மறைக்கல. அட்லீஸ்ட் இப்போலேருந்து கரெக்டாக எல்லாரும் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட் மீ சி. கொஸ்டின் எல்லாரும் கரெக்டாக படிங்கடா. ஐயோ, இந்த வடிவேல் சொல்வான்ல, தரையத்தோடடா. கொஸ்டினை கரெக்டாக படிங்கடா. ஐயோ பசங்களா, கொஸ்டின் படிங்கடாமா ப்ளீஸ். நான் வந்து என்ன தெரியுமா ஆன்சர் போடுறேன்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். Option D is the right answer. ரூட் வி போடலை, கரெக்டா? இங்கே என்ன போட்டிருக்கேன்? பிளாட் ஆஃப் வின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது தப்பு. இங்கே ரூட் வி போட்டிருந்தாலுமே நான் என்ன சொல்லிட்டேன்? அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லிட்டேன். நம்மளுக்கு தெரியும் மோஸ்ட்லி ஸ்லா படி நம்மளுக்கு என்ன தெரியும்? ரூட் வி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஜி மைனஸ் பி. ஏபி அப்படின்றது என்னது? கான்ஸ்டன்ட். ஜி அப்படின்றது நம்மளுக்கு என்னது? அட்டாமிக் நம்பர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர்.
ஏன் ஆக்சுவலாக பிரச்சனை வருதுன்னு நான் ஒன்று சொல்லவா? கொஷின்லாம் சிம்பிள் கொஷின். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஸோ தயவு செஞ்சு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேணாம். பொறுமையாக நிதானமாக படித்து அடுத்த கொஷின்லேருந்து என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? டீல் டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆஹா, it is observed that characteristic X-ray spectra of element show regularity. Okay, when frequency to the power n of X-rays are emitted is plotted against atomic number z. Following graph is obtained. Value of n is. ஸோ 60 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். எனக்கு இனிமேல் தப்பு வரக்கூடாது, அதனால டைமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். மேபி பதட்டத்தில் தான் தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை சார், லைட்டாக டச் விட்டு போச்சு. ஓகே, எஸ். எஸ், இந்த கொஷினுக்கு 60 செகண்ட்ஸ் கொடுத்து தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு நீங்களே ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டன். खत्म हो गया. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன? டைரக்ட் கொஷின் ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் என்னது, ரூட் வி, அதாவது வி பவர் 1/2. அப்போது என் வேல்யூ என்னது, 1/2. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டைரக்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த, நான் பார்க்குறேன், பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஹிஸ்ட்ரியிலலாம் தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே லூசிஃபர். ஓகே ஓகே. Which one of the following statement for D.I. Mendeleev is incorrect? ஆஹா, he authored the textbook Principles of Chemistry. சார் என்சிஆர்டிலேயே இல்லையே சார், நம்ம தான் என்சிஆர்டி லைன் பை லைன் படித்தோமே. At the time he proposed periodic table of elements, structure of atom was known. Element with atomic number 101 is named after him. He invented accurate barometer. Yes, 30 seconds தான். Yes. Yes, yes, yes. அக்யூரேட் பேரோமீட்டர் அப்போ கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன? உங்களுக்கு ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரி டீச்சரை மாற்றிட வேண்டியதான்னு நினைக்கிறேன். டி வந்து தப்புடாமா, டி வந்து தப்பு. எஸ், டி வந்து தப்பு. தயவு செஞ்சு கரெக்டான ஆன்சர் என்ன? எஸ், என்ன கரெக்டான ஆன்சர்? ஆக்சுவலாக போல் ஸ்டாப் ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம டைப் பண்ணாலும் வராது. என்ன ஆக்சுவலாக நம்மளுக்கு இங்கே கரெக்டான ஆன்சர் வரும்? எஸ், இப்போலேருந்தாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதை லைன் பை லைன் நான் படிக்கும்போதே சொன்னேன், கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. யாருமே சொல்லலை. எது ஆக்சுவலாக இன்கரெக்டு, எது இன்கரெக்டு? நம்மளுக்கு அவர் அட் த டைம் ஹி ப்ரப்போஸ்டு பீரியாடிக் டேபிள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நம்மளுக்கு தெரியுமா? Structure of atom was not known. So எது incorrect statement? Option B is incorrect. So இப்போல இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ, மெண்டலீவ் என்ன பண்ணியிருக்காரு, புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. எனக்குமே தெரியாது ராமா மெண்டலீவ் புக்கெல்லாம் எழுதியிருக்காருன்னு. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஜேஇ கொஷின். ஷாக்காக இருக்குல்ல, இதையா சார் ஜேஇயில் கேட்டாங்க அப்படின்னு. இப்போ புரியுதா? ஸோ சம்டைம்ஸ் சில சாப்டர்லாம் நம்ம என்ன பண்ணணும், we need to stick to down level. Fine. So please be very careful. Next question.
the element that does not belong to same period of the remaining elements in modern periodic table is. 3 மார்க் போச்சே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே தானே போயிருக்கு, அங்கே நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம், டோன்ட் வரி. The element that does not belong to same period of the remaining elements. Yes. So let me give 60 seconds. Yes. நான் ஓரமாக வந்துடுறேன். Tell me. எந்த எலமெண்ட் மறுபடி கொஷினை படி டஸ் நாட் பிலாங்னு கேட்குறாங்க. எது வந்து டஸ் நாட் பிலாங் டு தி சேம் பீரியட் ஆஃப் த ரிமைனிங் எலமெண்ட். பீரியாடிக் டேபிள்லாம் நம்ம பசங்க எல்லாரும் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று யாரோ டெலகிராமில் மெசேஜ் பண்ணீங்க, இன்னைக்கு பயோமாலிகுல்ஸ் எடுக்க போறீங்களா அப்படின்னு. யாருன்னு தெரில. டன். அப்போ கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, டைரக்ட் பீரியாடிக் டேபிள் பேஸ் பண்ண கொஸ்டின். நம்மளுக்கு தெரியும் ஆஸ்மியம், இரிடியம், பிளாட்டினம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பீரியடில் இருக்கும். பெலேடியம் மட்டும் நம்மளுக்கு இங்கே வரும். கரெக்டா? ஸோ அப்போ டஸ் நாட் பிலாங் அப்படிங்கும்போது பெலேடியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Choose the correct answer from the options given below. So in the question, imagine you people are in exam, so less than 30 seconds. இதெல்லாம் very easy question. நான் explain பண்ணோன்னா அதெல்லாம் தப்பு. நெக்ஸ்ட் என்ன சாப்டர் சார்? நீட் சிலபஸ் ஆர்டர்லேயே தான் வரேன். நீட் சிலபஸ் அவங்க கொடுத்துருக்கிறது படி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சதும் அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். குவிக் குவிக் குவிக். ஸோ எது கரெக்ட் ஆன்சர்? எஸ் எஸ் குவிக். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். கிங் லூசிஃபர். ஏன் டீவ்லாம் போகுது? நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா? வி கேன் டூ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். எஸ், போல் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக பார்த்தோன்னா கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நைட்ரஜன். நைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2s2 2p3 A3 A4 A1 A2. ஸோ அப்போ A3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டன். அவ்வளோதான், ஜஸ்ட் அ டைரக்ட் கொஷின் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Number of elements from the following that cannot form compound with valencies which match with their respective group valencies. Boron, carbon, nitrogen, sulfur, oxygen, fluorine, phosphorus, aluminium, சிலிக்கானும் இருக்கு, மறந்துடாதீங்க இங்கே சிலிக்கானும் இருக்கு. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ எலமெண்ட் வந்து கொடுத்ததுலேருந்து cannot form compound, கேபிட்டலில் வேற போட்டாச்சு, காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணாது வித் வேலன்சிஸ் விச் மேட்ச் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் குரூப் வேலன்சி. ஓ, டைம் இருக்க போகிறேன் பழக்க தோஷத்தில். எஸ். ஸோ டேக் 60 seconds அண்ட் லெட் மீ நோ தி ஆன்சர். ஹவு மெனி எலமெண்ட்ஸ்? number of elements from the following that cannot form compound with valencies. Yes.
Yes, quick. Yes. Number of elements from the following. Yes. That cannot form compound with valencies. Yes. So what is the correct answer? B தான் கரெக்ட் ஆன்சர். பிரச்சனை இல்லை. இப்போ எந்த 3 எலமெண்ட்னு எனக்கு சொல்லுங்க. எந்த 3 எலமெண்ட்? எஸ், எந்த 3 எலமெண்ட்? எஸ், எந்த 3 எலமெண்ட்? SALF போரானா? எது மேட்ச் பண்ணணும் குரூப் வேலன்சியோட? எஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். ஃப்ளூரினோட வேலன்சி எப்பயுமே என்னது? 1 தான். அதோட குரூப் நம்பரை மேட்ச் பண்ண முடியாது. ஆக்சிஜனோட வேலன்சி எப்பயுமே 2 தான். அதுவும் என்ன பண்ண முடியாது? குரூப் நம்பரோட மேட்ச் பண்ண முடியாது. நைட்ரஜன் வேலன்சி என்னது நம்மளுக்கு? கரெக்டா? ஸோ அதை மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3. ரைட், ஓகே. எல்லாரும் கிளியராக தான் பண்ணியிருக்கீங்க. இந்த ராக்கர்ஸ் I1S அது யாருன்னு தெரியல. அவன் மட்டும்தான் SALFன்னு இருக்கான். இன்னைக்கு என்ன ஆச்சு? எனிவன் நோஸ் வேர் இஸ் மை பிரெயின் இஸ்? ரைட், அது ஒன்றும் இல்லை. பீரியாடிக் டேபிளுங்கும் போது குருட்டு தைரியம். அடுத்து வந்துருச்சு பிரச்சனை. அசர்ஷன் ரீசன் கொஸ்டின். The 4F and 5F series of elements are placed separately in the periodic table to preserve the principle of classification. Statement 2. S block elements can be found in pure form in nature. Yes. So let me give time 60 seconds. அவ்வளோதான். Yes. Tell the answer. Yes. Oh, understood, sir. Okay. Assertion reason. Periodic table, இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் சாப்டரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுமே அசர்ஷன் ரீசன் கொஷின் தான். அதனால தான் நிறைய அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இந்த டெஸ்ட் 15ஆம் தேதி டெஸ்ட் முடிஞ்சு அடுத்த டெஸ்ட் வரும்போது இன்னும் நிறைய கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எக்ஸாமில். என்னோட டார்கெட் எக்ஸாமில் யாரும் ஃபுல் மார்க் வாங்கக்கூடாது. என்ன உடனே திட்ட ஆரம்பிச்சிருவீங்களே. டஃப்பான கொஷின் சால்வ் பண்ணணுமா? அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? வி கேன் ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். எஸ், சியா தயவு செஞ்சு ஆப்ஷனை பாருங்க. சீனா ஸ்டேட்மெண்ட் 1 ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். எஸ், குவிக். ராஜேஸ்வரி ஏ, வர்ணப்பிரியா பி. எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 4F and 5F சீரீஸ் தனியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது? பிரின்சிபல் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ப்ரிசர்வ் பண்ணணும். அது கரெக்டு தான். எஸ் பிளாக் எலமெண்ட் பியூர் ஃபார்மில் இருக்குமா நம்மளுக்கு? தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஆக்சைடு ஃபார்மில் இருக்கும். அதுதானே மெட்டலர்ஜி, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ். அதெல்லாம் ஹைலி ரியாக்டிவ். கண்டிப்பாக ஆக்சைடு ஃபார்ம் ஓராக தானே இருக்கும். நம்மளுக்கு பியூர் மெட்டலாக இருக்காது. ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. அப்போது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ரைட், ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். மெட்டலர்ஜி சாப்டரே அதனால தானே. எல்லாம் நம்மளுக்கு இடத்துல ஃப்ரீயாக ஃபவுண்ட் இன் நேச்சர் அப்படின்னா பியூர் ஃபார்மில் இருக்குன்னா நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும்? எதுக்கு இண்டஸ்ட்ரி எல்லாம்? தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following element have half-filled f orbital in their ground state? நல்லவங்கள அட்டாமிக் நம்பரும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்காக. ஸோ ஆப்ஷன் ABCDE.
choose the correct answer from the option below. Options எங்க இருக்கு? இங்க இருக்கு. Option A, B and D only. Option B, A and B only. Option C, C and D only. Option D, A and E only. Yes. 60 seconds electronic configuration la. Okay, let me give 90 seconds. Yes. Quick. What will be the correct answer? Question mark 3C. எஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நாலேஜை செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ் டன். ஸோ ஸ்டாப் போல் எனக்கு டைம் முடிய போது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சால் போதும். இயு அண்ட் ஜிடி. இப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லைனா நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? சிஇபிஆர் என்டி பிஎம்எஸ்எம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? இயு அண்ட் தென் ஜிடி வரும். கரெக்டா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வரும்? இயு ஜிடி, அதுக்கப்புறம் ஆக்சுவலாக டிபி. அப்போது ஆஃப் ஃபீல்டு நம்மளுக்கு எதுக்கு இருக்கும்? இயு அண்ட் தென் ஜிடிக்கு தான் நம்மளுக்கு ஆஃப் ஃபீல்டு இருக்கும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும்? 5D0. எஸ், ரெண்டுத்தோட ஆஃப் ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரெண்டுமே நம்மளுக்கு என்னது? இயு வந்து 5D0 4F7, ஜிடி வந்து 5D1 4F7. டி அண்ட் எஃப் பிளாக்லையும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடத்தும்போது சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். கிவ் ப்ரையாரிட்டி டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நிறைய கொஷின் பேப்பர் சற்று என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ரைட். ஸோ அடுத்த கொஷின் போவோமா? நெக்ஸ்ட் கொஷின். Choose the correct answer. Atomic number, block of periodic table. So options இங்க இருக்கு. Let me give 90 seconds. Yes. Atomic number, அதே மாதிரி block of periodic table. Yes. என்னாச்சு? எஸ். எஸ், 90 செகண்ட்ஸ் ஆயிடுச்சா?
ஸோ கரெக்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி வில் பி தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, 90%. சில பேர் பின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் கன்ஃபியூஷன்? ஏனா 4, 37 நியரஸ்ட் வந்து 36 கரெக்டா? அப்போது ஏ வந்து நம்மளுக்கு என்னது? 4. டவுட்டே இல்லை. ஸோ A4. அப்போது A4ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வேறு ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணால் போதும். சி 52ன்னு இருக்குது. நம்மளுக்கு நல்லா தெரியும் 49 to 54 எதில் வரும்? அட்டாமிக் நம்பர் 49 to 54 எதில் வரும்? எஸ் 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 49 to 54 எதில் வரும்? 49 to 54 will come under the category of P block. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 52க்கு தான் என்னது? 1, அதாவது C1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? we can able to solve in less than 30 seconds. நியரஸ்ட் நம்பர் எடுத்து டப்பு டப்புன்னு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட், டன். 36 அடுத்து 37. வணக்கம் சார். வணக்கம் செந்தில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எலமெண்ட் E belongs to period 4 and group 16 of the periodic table. Valence shell electronic configuration of the element which is just above E in the group is. நல்ல கொஸ்டின்ல. எஸ், let me give 90 seconds. கரெக்டாக கொஷினை படித்து பண்ணுங்க சார். மிருல் சார். ஓகேம்மா மிருல், ஞாபகம் வச்சுக்கிறேன். எஸ், ட்ரை டு சால்வ் திஸ் கொஷின். இதெல்லாம் வந்து ஏதோ கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற மாதிரி இருக்குல்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குற மாதிரி கொஷின். எலமெண்ட் ஈன்றது 4th பீரியட் குரூப் 16. அப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் விச் இஸ் ஜஸ்ட் அபோவ் இ இன் த குரூப். எஸ், yes, what will be the answer? எஸ் எஸ் குவிக். ஓகே, எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். Element E belongs to the period 4 and group 16. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் நிறைய பேருக்கு பி கன்ஃபியூஷன் வந்துச்சு? கிளியராக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பீரியடு 4, பீரியட் 1, பீரியட் 2, பீரியட் 3, பீரியட் 4. குரூப் 16 பீரியட் 1ல் வெறும் ஹைட்ரஜன் ஹீலியம் தான், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம். அப்போது அவங்க பேசுகிறது ஈயை பற்றி. அவங்க கேட்கறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அபோ இ. சல்ஃபர், சல்ஃபர் அப்படின்றது நம்மளுக்கு என்னது? 3s2 3p4, 3s2 3p4. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். டன். நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், characteristics of element XYZ with atomic number 33, 53, 83. Yes. XYZ with atomic numbers 33, 53, 83. Yes. எல்லாரும் என்ன ஆன்சர் பண்ணுறீங்க?
உப்சனா பானு யூசப் பியா சியா? எஸ், டைம் கம்ப்ளீட் ஆக போகுது. பியா சியா? எஸ். வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் சி. மறுபடி பியில் கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போது எப்பயுமே கொஷின் சால்விங் அப்ரோச் என்ன பண்ணணும்? நியரஸ்ட் நோபல் கேஸை எடுத்துப்போம். 33, 36 கரெக்டா? அடுத்து 54, 83 அப்படின்னா நோபல் கேஸ் என்ன? 86 கரெக்டா? அப்போது xenon 36, கிரிப்டான் 54, அடுத்தது ரேடான் 86. கிரிப்டானுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரும்? இங்கே 36னா 35, 34, 33. இங்கே 53. கிரிப்டானுக்கு முன்னாடி என்ன வரும்? அயோடின். அப்போது ஒய் அப்படின்றது எனக்கு என்னது? இஸ் அ நான் மெட்டல். ஒய் வந்து நான் மெட்டல். ஒய் வந்து நான் மெட்டல். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ஃபுல் நாலேஜ் கூட தேவையில்லை பீரியாடிக் டேபிள். வெறும் இந்த கிரிப்டான் அயோடினை வச்சு நம்மளால் வி கேன் ஏபிள் டு சால்வ் த கொஷின். ஒய் இஸ் அ நான் மெட்டல். வேறு எந்த ஆப்ஷன்லையுமே அது இருக்காது. எஸ், லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ் கரெக்டா? எஸ், 33 அர்சனிக் அண்ட் தென் பிஸ்மத். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ஃபெக்ட். அதான் சொன்னேன் இல்லை, கெமிஸ்ட்ரி ஈஸி. எல்லா நாலேஜெல்லாம் தேவையில்லை. சும்மா தோராயமாக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே போதும். வி கேன் ஏபிள் டு கிராக். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். மறுபடி மேட்ச்க்கு வந்துட்டேன். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் கிவன் பிலோ. இது வந்து நம்மளுக்கு தெரியும். ஹாலஜன், நோபல் கேஸ், சால்கோஜன், நிக்டோஜன். வெரி ஈஸி. சிம்பிள் ஆஃப் எலமெண்ட் டிஎஸ்ஓஜி எல்விஎம்சி. எஸ் எஸ் எஸ். என்னதான் பண்ணிலாம் திட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருந்தது இந்த ஒரு சாப்டர். போல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 90 செகண்ட்ஸ். கான்ஃபிடென்ட்டாக இருந்தது இந்த ஒரு சாப்டர். இதையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த ஆள் கண்டமேனிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு திட்டாதீங்க. கஷ்டமான கொஷின் சால்வ் பண்ண தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? வி கேன் மாஸ்டர் த சப்ஜெக்ட். இந்த மாதிரி தான் கேட்பாங்கம்மா. உண்மையாக நம்ம போய் சண்டை போட முடியாது. இது என்ன எம்சி அப்படின்லாம். எஸ், குவிக். எஸ், எஸ். எல்லாரும் என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? போல் ஸ்டாப்டு. பியா? வெரி சிம்பிள். ஈஸியாக பண்ணலாம். எப்படி? ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓஜி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது லூசிஃபர் தான் நினைக்கிறேன் சார். 118 எலமெண்ட் தானே சார் பீரியாடிக் டேபிளில். ஸோ ஓஜி வந்து 118. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 118 ஓஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்? இட் பிலாங்ஸ் டு நோபல் கேஸ். கரெக்டா? அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. அப்போது டி தான் நம்மளுக்கு என்னது? ஓஜி. அப்போது டி வந்து 2, D1 இன்கரெக்ட், D3. அப்போது D2 இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று ஆன்சர். மற்ற எல்லா ஆப்ஷனுமே மாறி மாறி தான் இருக்குது. எதை வேணால் நம்ம வச்சு செக் பண்ணலாம். அப்போது சிம்பிளாக நம்ம செக் பண்ணக்கூடியது இந்த எல்விஎம்சியை விட டிஎஸ். கரெக்டா? ஸோ டிஎஸ் பிலாங்ஸ் டு விச் ஃபேமிலி? எஸ், டிஎஸ்
அப்போது காம்பவுண்ட் நேம் தேவை, கரெக்டா? ஸோ எம்சி, எம்சின்றது என்னது? மாஸ்கோவியம். எல்வி லிவர்மோரியம். ஓஜி 118th எலமெண்ட் நம்மளுக்கு தெரியும், ஆர்கனிசான். அதே மாதிரி டிஎஸ் அப்படின்றது என்னது? டெனிசைன். ஸோ டெனிசைன் வந்து நம்மளுக்கு எதில் வரும்? எஸ், டெனிசைன் வில் கம் அண்டர் ஹாலஜன் ஃபேமிலி. அப்போது C1. அப்போது C1 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டன். ஸோ ப்ளீஸ் டூ ரிமெம்பர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். யா, பி 100%. Right? Okay, next question. IUPAC nomenclature of an element with electronic configuration 5F14 61 7 5F14 6D1 7S2. Quick. Let me give the time. Hang ஆகுது. ஸ்டார்ட் போல். அட்டாமிக் நம்பரை கொடுத்து இதை எழுத சொன்னால் ஈஸியாக எழுதிடலாம். இவங்க என்னடானா 5F14 6D1 7S2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ IUPAC நேம் கேட்குறாங்க. எஸ், எஸ் 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 டிபிசி எதுதாண்டாமா கரெக்டு? கிளியராக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். வாட் வில் பி த கரெக்ட் ஆன்சர்? எஸ், என்னாச்சு? ரோட் டு ஜிப்மர். Yes, what will be the answer? 5F14 6D1 7S2. Yes. Option D. Correct answer என்னது? Option D is the correct answer. எங்க எல்லாரும் மிஸ் பண்றீங்க? கவுண்ட் பண்ணணும். 5F14 6D1 7S வந்து 2. RNோட அட்டாமிக் நம்பர் என்ன? 86. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 86 96 100 103. அப்போது 103க்கு நம்ம எழுதுனா UN நில் ட்ரை IUM. கரெக்டா? உன்னில் ட்ரை IUM. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி எலமெண்ட், இதை நானே எழுதிடுறேன். ஸோ வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர்? குவிக், லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ். ஐயோ, 60 செகண்ட்ஸ் போயிடுச்சு, அதிகமாக போயிடுச்சு, 90 செகண்ட்ஸ். ஓகே, டெல் மீ. இது வந்து ஒன் ஆஃப் த வெரி ஈஸி கொஸ்டின். Yes, quick. Kriti, Sia. Yes. One of the very easy question. இதை நம்ம டஃப்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின். எஸ், ஏ ஆக்சிடென்ட் சார். எஸ், போதும். ஸோ ஒன் ஆஃப் த வெரி ஈஸி கொஷின், ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஷின், ரைட்? ஓகே. ஸ்டாப் த போல் சார். ஓகேடாமா. எஸ், நெக்ஸ்ட் கொஷின். இஃப் IUPAC of an element is unniyam, then the element belongs to nth group of periodic table. Value of n is, so integer type question. Let me give 60 seconds. Yes, quick. Quick. இதுமே one of the very easy question.
Yes, done. So one of the very easy question. So stop poll கொடுக்குற the correct answer will be 11th group. So எப்படி பண்ணலாம் 11th group? So நம்மளுக்கு தெரியும் 118 belongs to group 18. அப்போ group 13 வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் 113. அப்போ 13 to 18 நம்மளுக்கு it will come under P block. அப்போ இதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்கும் 12th group 11th group. 11th group தான் என்னது ட்ரிபிள் ஒன் 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 ஒன். அப்போது ட்ரிபிள் ஒன் வந்து எனக்கு குரூப் நம்பர் 11. ஸோ என் வேல்யூ இஸ் 11. இட் பிலாங்ஸ் டு என்ன பிளாக் எலமெண்ட்? குவிக். இட் வில் கம்ஸ் அண்டர் விச் பிளாக்? இட் கம்ஸ் அண்டர் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இட்ஸ் கம்ஸ் அண்டர் டி பிளாக் எலமெண்ட். அதையுமே தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ஹவு மெனி கொஷின்ஸ் ஆர் தேர்? ஆஸ் யூஷுவல். ஸோ இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் தான். எஸ், டி பிளாக். ஃபென்டாஸ்டிக். Next question. Choose the incorrect trend in the atomic radii of the element. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு இந்த R என்னதுன்னா ரேடியஸ் ஆஃப் சீசியம். ரேடியஸ் ஆஃப் சீசியம், ரேடியஸ், அந்த R வேல்யூவை அங்கே அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் கன்சிடர் R. ஓகே, எஸ். 60 செகண்ட்ஸ். இன்கரெக்ட் ட்ரெண்ட். நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் இருந்தாலும் சொல்லிடலாம், இல்லைனாலும் ஜென்ரல் ட்ரெண்ட். ஓகே, இன்கரெக்ட் நார்மலாகவே சொல்ல முடியும். எஸ், குவிக். இன்கரெக்ட் ட்ரெண்ட் ஆஃப் அட்டாமிக் ரேடியை. எஸ், டன். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐயோ, ஸ்டாப் போல். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எனி கெஸஸ்? இந்த கொஷின் எந்த எக்ஸாமில் கேட்டாங்கன்னு தெரியுமா? எனிபடி கெஸ்? இந்த கொஷின் எந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு தெரியுமா? திஸ் வாஸ் ஆஸ்க்ட் இன் JEE Main 2025. ஏன்னா மற்ற கொஷின் ஸ்டஃபாக இருந்திருக்கும். எஸ், JEE கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் வந்தாச்சு. மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் கேலியம். Ionic radius of Al3+ is less than that of Ga3+, which is the correct statement. So single choice question. 60 seconds தான் டைம் கொடுத்திருக்கேன். Try to tell the answer. NEET 2026. Yes. Metallic radius of aluminum is less than that of gallium. அதே ionic radius of Al3+ is less than that of Ga3+. நடுவில் பி ஆன்சர் போட்டு யாரோ delete பண்ணீங்க. எஸ், குவிக் குவிக் குவிக். போலே நான் ஸ்டார்ட் பண்ணலையா? ஓ மை காட். ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். போல் எடுத்திருக்கு. மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் கேலியம். நான் சொல்லி கொடுத்துருந்தேன் நம்மளோட முக்கியமான எக்ஸ்பிரஷன். கேலியம் வில் பி லெஸர் தேன் தட் ஆஃப் அலுமினியம். அப்போ 1 is incorrect. Ionic radius of Al3+ is less than that of gallium-3+. Yes, that is actually correct. So statement 1 is correct. Statement 1 வந்து நம்மளுக்கு incorrect. ஆனா statement 2 வந்து correct. Done. Assertion reason questions தான் இந்த வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. Let's see. Incorrect decreasing order of atomic radii. இதெல்லாம் பட்டுன்னு சொல்லணும். Yes. Incorrect order. Incorrect order கேட்குறாங்க. ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். இன்கரெக்ட் ஆர்டர் கேட்குறாங்க. இன்கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் ரேடியை.
எஸ் ஷோரா ஆப்ஷன் பியா கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ காலேஜஸை பற்றி செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், வி வில் பி டிஸ்கஸிங் தாமா. ஓகே, ஸோ காலேஜஸை பற்றி செப்பரேட் வீடியோவில் வி ஆல் வில் டிஸ்கஸ். ஓகே, டோன்ட் வரி. எஸ், நவ் சால்வ் திஸ் கொஷின். எஸ் சிலிகான், ஃபாஸ்பரஸ், குளோரின், ஃப்ளூரின். ஸோ எங்கெங்க ஃபஸ்ட்டு என்னென்ன எலமெண்ட் வரும்? எஸ், மெக்னீஷியம், அலுமினியம், கார்பன், ஆக்சிஜன். ஸோ என்ன பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் பீரியட் தே ஆர் கன்சிடரிங். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எதை வச்சு சார் ஆப்ஷன் டி எப்படி சார் சிம்பிளாக சொன்னீங்க? பெரிலியம், மெக்னீஷியம், பெரிலியம், மெக்னீஷியம், calcium, strontium. On moving down the group, atomic size increases. அப்போ மெக்னீஷியம் தான் என்னது, கிரேட்டர் தேன் பெரிலியம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான், பெரிலியம் இஸ் கிரேட்டர் தேன் மெக்னீஷியம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். அவ்வளோதான். ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட். தென் காலேஜஸை பற்றி செப்பரேட் வீடியோ ஐ வில் டூ மா, டோன்ட் வரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இன்னைக்கு போல் ரொம்ப மோசமாக இருக்குங்க. வெரி குட் கொஸ்டின். அசர்ஷன் ரீசன். எஸ், மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் NA இஸ். அடுத்து லாஸ்ட்டாக கிளாஸ் முடிக்கும் போது போல் பார்த்தா தெரிஞ்சிடும் எவ்வளோ கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம், எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. மெட்டாலிக் ரேடியஸ் ஆஃப் சோடியம் இஸ் 1.86 ஆம்ஸ்ட்ராங். Ionic radius of Na plus is lesser than 1.86 Armstrong. Ions are always smaller in size than the corresponding elements. Nice question. So 60 seconds. Yes. What will be the correct answer? யோகேஷ் ஏன் இருக்கா, மற்ற எல்லாரும் டீன்னு சொல்றீங்க. எஸ், உண்மைதானா? ஏ வராதா? ஸோ எஸ், போல் இஸ் கோயிங் டு கெட் கம்ப்ளீட். ஸோ கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்லாருக்கும் தூக்கி வாரி போடும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான், நம்மளுக்கு தெரியும். NA வந்து வில் ஹாவ் கிரேட்டர் சைஸ் தேன் NA ப்ளஸ். இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அயான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கேட்டையானா ஆனையானா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலை. ஆனையானா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், கேட்டையானா சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Statement that are correct about the species. Nice question. O2 minus, F minus, Na plus, Mg2 plus. தயவு செஞ்சு என்ன கேட்குறாங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. A, B, C இங்கே கண்டினியூ ஆகுது. C வந்து O2 minus has the largest ionic radii. D இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் A, B, C, D. Try to tell the answer. So திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணோம். ஸோ லெட் மீ கிவ் 90 செகண்ட்ஸ். ஆனால் 90 செகண்ட்ஸ்க்குள்ளே எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் க்ளோஸ் த போல். ஆல்வேஸ் ஆல்வேஸ்.
கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கல. தயவு செஞ்சு கொஷின்ஸை படிச்சுட்டு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ போல் ஸ்டாப்ட். கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். யாரோ ஏக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இது எல்லாமே கொடுத்தது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஸ்பீஷீஸ்? ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷீஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நியூக்ளியர் சார்ஜ். சொல்லலாமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. நியூக்ளியர் சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் இல்லை. O2 மைனஸ் கொடுத்த எல்லாத்துலேயுமே கிரேட்டர் தி நெகட்டிவ் சார்ஜ், கிரேட்டர் வில் பி தி சைஸ். சி இஸ் கரெக்ட். Mg2 plus greater the positive charge, lesser will be the size. So ACD. Option B is the right answer. Class முடிச்சிதானமா dinner? Done? அடுத்த question. Correct increasing order of ionic radii. So let me give only 45 seconds. Quick. Correct increasing order of ionic radii. நம்ம இதோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளாஸை முடிச்சுட்டு போய் சாப்பிட வேண்டியதான். எஸ், கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியை. கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அயானிக் ரேடியை. Yes, quick. Correct answer is option C is the correct answer. ஏன்னா greater the negative charge, more the size, greater the positive charge, lesser is the size. Option C is the right answer. Next question. Given two statements below, no dama, no chicken rice, biryani today. அதனால தான் எனர்ஜெட்டிக்காக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இன் Cl2 மாலிகுல் கோவலண்ட் ரேடியஸ் இஸ் டபுள் ஆஃப் தி அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் குளோரின். என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு கிளாஸில் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ரேடியஸ் ஆஃப் அனயானிக் ஸ்பீஷீஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தேர் பேரண்ட் அட்டாமிக் ரேடியஸ். ஒன்ஸ் அகைன் அசர்ஷன் ரீசன். லெட் மீ கிவ் 60 செகண்ட்ஸ் டைம். நிறைய அசர்ஷன் ரீசன் தான் போட்டிருந்தேன், பிகாஸ் அசர்ஷன் ரீசன் வர நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வருஷம். எஸ் டி. எத்தனை பேர் ஏஏன்னு சொல்லிட்டீங்க? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதான், வெறும் 12 பேர் தான். சோலி முடிஞ்சின்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சோன்னா Cl2 மாலிகுல். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் குளோரின். என்னோட அதுவே சர்க்கிள் போட்டுருச்சு, கலரை மாற்றிடுவோமா? இப்போது இது வந்து என்னது? அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் குளோரின். அதாவது இதுதான் பாதி, கரெக்டா? ரேடியஸ், அப்போ அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் குளோரின். Cl2ஓட கோவலண்ட் ரேடியஸ்ன்றாங்க. இது வந்து Cl2.
கோவலன்ட் மாலிகுல்னா என்ன? ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு என்னது? கோவலன்ட் ரேடியஸ். நல்லா தெரிஞ்சுக்கோ. அதாவது நம்மளுக்கு இது என்னது? RA, radius of an atom will be greater than D/2. So automatically statement 1 is incorrect. Statement 2 வந்து correct. So option D is the right answer. Correct? Yes. So நம்மளுக்கு என்னது? Half of the exactly என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்? டபுள்னு கொடுத்துருக்கேன். அதாவது இங்க என்ன மென்ஷன் பண்ணணும் நம்ம? half of the atomic radius. புரிஞ்சுதா? Right, once again. ஃபைன். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்மளுக்கு ஹாஃப் தான், டபுள் வராது. நெக்ஸ்ட் கொஷின். த அயானிக் ரேடியை ஆஃப் F மைனஸ் O2 மைனஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. கோவலன்ட் ரேடியஸ் ஆஃப் நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தி அயானிக் ரேடியஸ் ஆஃப் N3 மைனஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஷினில் என்ன கொடுக்குறாங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். என்ன கேட்குறாங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. லெட் மீ கிவ் 60 seconds டைம். எஸ், ரிலாக்ஸாக சால்வ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ், எக்ஸாக்ட்லி. வெரி ஈஸி கொஷின். ஸோ வேறு யாராவது ஆன்சர் பண்ணுறாங்களா பார்த்துருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட் வில் பி த கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Greater than negative charge, more will be the size. It is bigger than O2 minus and then F minus. Done? Okay, so option B will be the correct answer. Next question. Atomic number of the element from the following with lowest first ionization enthalpy. Very nice question. Atomic number based panna question. For 5 minutes break, sir. Okay, in the question முடிச்சிட்டு 5 minutes break. Yes, the atomic number of the element from the following. Yes. So automatically ஈஸியா சொல்லலாம். So with the help of என்னது? inert gas சொல்லலாமா? Right? So correct answer is option D is the correct answer. B ஓட கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஏன்? D 86 அப்படின்றது நம்மளுக்கு என்ன? inert gas. அப்போ 87ன்றது நம்மளுக்கு ஃப்ரான்சியம். கரெக்டா? அதாவது லித்தியம், சோடியம், பொட்டாசியம்,
ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். பிகர் இன் சைஸ். அப்போ ஈஸியாக என்ன பண்ணோம்? எலக்ட்ரானை நம்ம ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 19 அப்படின்றது பொட்டாசியம். 36 நம்மளுக்கு என்னது? இனர்ட் கேஸ். அப்போ 35 நம்மளுக்கு தெரியும் புரோமின். 35 புரோமின்னா 32 வில் பி ஜெர்மேனியம். ஸோ புரோமின் அப்படின்றது நான் மெட்டல். ஜெர்மேனியம் நம்மளுக்கு என்னது? இட் இஸ் அ மெட்டலாய்டு. ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ரைட்? ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Group 14 elements A and B have the first ionization enthalpy value of 708 and 715. First ionization enthalpy value. Above values are lowest among their group member. The nature of their ions A2 plus and B4 pluses. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. Let me give 60 seconds time. Yes. Group 14 elements. Then B. What will be the correct answer? Correct answer is option D is the correct answer. எதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்? அப்போது அந்த குரூப் எடுத்துக்கிட்டோன்னா குரூப் 14 சொல்லிட்டாங்க. கார்பன், சிலிக்கான், எஸ், ஜெர்மேனியம், டின், லெட். அயனைசேஷன் என்தால்பி என்ன எக்ஸப்ஷன் சொல்லி கொடுத்த சமரன் பேட்சில்? கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட். அப்போது ஏ அப்படின்றது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? டின்னை பற்றி பேசுகிறாங்க. பி அப்படின்றது லெட். ஏன் சார் வெறும் டின் லெட்? நான் என்ன சொல்லியிருக்காங்க? அதுதான் லோவஸ்ட் அமாங் தேர் குரூப் மெம்பர்ஸ். அப்போது ஏ எதில் இருக்குது? எஸ்என் வந்து +2 ஸ்டேட்டில் இருக்குது. பிபி வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது? +4. அப்போது பிபி +4லேருந்து என்ன தான் ஆக முடியும்? +2 தான் ஆக முடியும். அப்போ இது ரிடக்ஷன் ஆகுதுன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். டின் +2லேருந்து என்னவா ஆக முடியும்? +4 தான் ஆக முடியும். அப்போ இது ஆக்சிடேஷன் தான் ஆக முடியும்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ ரெட்யூசிங் ஏஜென்ட். நேச்சர் என்னது? ரெட்யூசிங் அண்ட் ஆக்சிடைசிங். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எதுக்கோ பிரேக் கேட்குறாரு. ஓகே, டேக் பிரேக். 5 minutes தானே? டேக் 5 minutes பிரேக். ஒரு பிரச்சனையும் இல்லை. டன். ஸோ டேக் 5 minutes பிரேக்.
பிரேக் முடிச்சா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? ரெடி? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். Incorrect relationship in the following pair in relation to ionization enthalpy. Ionization enthalpy மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன கேட்குறாங்க? Incorrect relationship கேட்குறாங்க. So you guys need to tell incorrect relationship with respect to ionization enthalpy. Yes. Incorrect relationship with respect to ionization enthalpy. Yes. Dia. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு நம்மளால் என்ன சொல்ல முடியும்? ஈஸியாக we can able to tell. எஸ் எஸ் எஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஸோ எப்படி? mn 4s2 3d5. அப்போது mn + 2 அப்படின்னா நம்மளுக்கு 3d5 தான். fe எடுத்துக்கிட்டோன்னா 4s2 3d6. அப்போது fe + 2னா நம்மளுக்கு 3d6. எந்த அயனைசேஷன் எந்தால்பி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்போ ஃபஸ்ட்டு தான். அப்போது இது எனக்கு என்னது? ஹாஃப் ஃபில்டு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக mn + 2க்கு தான் அயனைசேஷன் எந்தால்பி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். எதை விட? fe + 2வை விட. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் த இன்கரெக்ட். ஸோ இன்கரெக்ட்ன்றதுனால ஏ இஸ் தி ஆன்சர். கிளியர்? ரைட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து, element of group 13 with highest and lowest first ionization enthalpy. 30 seconds. Very easy question. Only 30 seconds. Quick. What will be the answer? நம்மளோட சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ் குரூப் 13 என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? we need to remember this. W, போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். எங்கே இது ஆக்சுவலாக படிச்சிருந்தோம்? போரான் அண்ட் இண்டியம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எத் 0. ஆக்சுவலாக நம்ம எங்கே ஆக்சுவலாக இதை படிச்சிருந்தோம்? சம்மர் அண்ட் பேட்ச் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் கூட நான் என்ன பண்ணியிருந்தேன்? கொடுத்துருந்தேன். கரெக்டாக? கிளாஸ் ஸ்டார்டிங்கில் கூட நம்ம சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸை காட்டினேன்ல. டபிள்யூ சிம்பிள் போட்டு இருந்ததா இல்லையா? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். பாருடாமா கணபதி. கணபதி பப்பா. எஸ். ஸோ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். பார்த்தோன்னா எது நம்மளுக்கு கம்மி? போரான் அண்ட் தென் இண்டியம். ஏன் ஆக்சுவலாக ஃபாஸ்ட்டு மிஸ்டேக் சார்? நான் ஏன் லெஸ் தேன் 30 செகண்ட்ஸ்னு சொன்னால் நீங்கள் பதட்டம் மாறீங்க? அதை நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா பசங்களா? இந்த பேட்ச் மெர்சல் ரிவிஷன் பேட்ச் முடிஞ்சதும் மார்ச் மாதம் சூப்பர் ரிவிஷனில் நான் வருவேன். அது ஆக்சுவலாக பேட்ச் நேம் இன்னும் டிசைட் பண்ணல, நான் சொல்கிறேன். அந்த ரிவிஷன் பேட்ச் நெக்ஸ்ட் லெவலில் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? எல்லா கொஷினுமே லெஸ் தேன் 30 செகண்டும். அப்போ எல்லாமே நீங்கள் பட்டுன்னு நீங்கள் பாட்டுக்கு தப்பாக சொல்லிடுவீங்களா? பசங்களா ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஓகே, நான் 30 செகண்ட்ஸ்னா சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்? ஹாவ் டு ஆன்சர் கரெக்ட்லி. ஸோ மறந்துடாதீங்க. சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸும் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ட்ரெண்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்தது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, பட் 0ன்றது ஹர்ட்டிங்காக இருக்குது. யாருமே அது ஞாபகமே இல்லாமல் டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கொஷின். ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் 4 group 15 elements are given below. Choose the correct value for the element that is a main component of apatite familia. Yes. கொஷினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கோ?
எஸ் எஸ் அப்படைட் ஃபேமிலி. ஓகே 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 கொஷினில் மிஸ்டேக் இல்லை, நான் எனக்கே ஒரு நிமிஷம் கான்செப்ட். ஓகே, ஸோ லெட் மீ கிவ் 60 செகண்ட்ஸ் டைம். ட்ரை டு டெல் த ஆன்சர். எஸ், அது அப்படைட் ஃபேமிலி, அது வந்து இதெல்லாம் கிடையாது. எஸ், கிக். ஃபஸ்ட்டு 4 group 15 elements are given below. Choose the correct value for the element that is the main component of apatite family. Yes. அப்படைட்னா என்ன சார்? அப்படைட் யோசிங்க. ட்ராப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். மெயின் காம்போனன்ட் ஆஃப் அப்படைட் ஃபேமிலி, அதில் மெயின் காம்போனன்ட் என்ன? எஸ் எஸ் எஸ், டைம் முடிஞ்சு போச்சு. என்ன எல்லாரும் அப்படியே ரேண்டம் அடிக்கிறீங்க போலையே. மெயின் காம்போனன்ட் ஆஃப் அப்படைட் ஃபேமிலி என்னது? எஸ், டிபி டிபி. எஸ், என்ன கெஸ் பண்றீங்க? மெயின் காம்போனன்ட் ஆஃப் அப்படைட் ஃபேமிலி. எஸ், அப்படைட் ஃபேமிலி அப்படின்றது என்னதுன்னா, நம்மளுக்கு ஃபாஸ்பேட் மினரல் ஃபேமிலியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அப்படைட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபாஸ்பேட் மினரல் ஃபேமிலி. அப்போது அப்படைட் ஃபேமிலி ஃபாஸ்பேட் மினரலில் இருக்க மெயின் காம்போனன்ட் என்ன? ஃபாஸ்பரஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி குரூப் 15 ஆர்டர் என்ன? நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், அர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இதான ஆர்டர். அப்போ ஹையஸ்ட் என்ன ஆப்ஷன்? 1402, அது நைட்ரஜன். அடுத்து 1012 ஃபாஸ்பரஸ். அதுக்கு அடுத்தது அர்சனிக். அதுக்கு அடுத்தது தான் நம்மளுக்கு என்ன வரும்? வி வில் பி கெட்டிங் ஆன்டிமனி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபாஸ்பரஸ்க்கு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி வில் பி த கரெக்ட் ஆன்சர். கிளியர் ஆச்சா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்படைட் ஃபேமிலி அப்படின்னா ஃபாஸ்பேட் மினரல்ஸ். எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தியா? இப்போ புரியுதா நான் ஏன் ஜெய் லெவல் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன்னு? ஹானஸ்ட்டாக மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்கள். பசங்க எல்லாருமே ஹார்டர் போட்டு எல்லாமே படிச்சிருப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் செட்டர் இந்த மாதிரி ஒரு ஈஸியானதை கேட்டுருவான். அப்படைட் ஃபேமிலினா நம்மளுக்கு என்னென்னே தெரிலனா மார்க்கு மிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு லெக்சருமே இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் கூட இந்த கொஷினை எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் நோட்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் செல்ஃபிஷாக படிக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்குமே சொல்லுங்கள் ஒரு வார்த்தை. நைட் இப்போ எப்படி பேசுவீங்க? வாட்ஸ்அப் பண்ணுவோம், இன்ஸ்டா பார்ப்போம். ஸோ ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அப்படைட் ஃபேமிலினா நீ என் வீடியோவை பாருலாம் கூட சொல்ல வேணாம். அப்படைட் ஃபேமிலினா ஃபாஸ்பேட் மினரல் ஃபேமிலி அப்படின்றத சொல்லி வைங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? தென் ஏன் இதே கொஷின் ரிப்பீட் ஆகலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதை என்ன பண்ணாங்க, போன வருஷம் ஜேஇ மெயின்ஸில் கேட்டாங்க. ஆனால் நீட்டில் இந்த மாதிரி கொஷின் வரல. ஸோ வந்துச்சு இந்த வருஷம் அப்படின்னா, ஸோ அதனால தான். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். வாய் வார்த்தையாக கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஏன்னா எல்லாரும் அங்கங்கே நிறைய பேச்சஸில் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அடுத்த கொஷின். கன்சிடர் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ்: indium, thallium, aluminium, lead, tin and germanium. Most stable oxidation state of element with highest and lowest first ionization enthalpy respectively are. Okay, இந்த எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்க most stable oxidation state, highest and lowest first ionization enthalpy. Let me give 90 seconds. பொறுமையா. பாஸ்பேட் மினரலுக்கு இருக்க பேரு தான் என்னது நம்மளுக்கு? பாஸ்பேட் மினரல் ஃபேமிலிக்கு இருக்க பேரு தான் நம்மளுக்கு அப்படைட் ஃபேமிலி. கால்சியம் பாஸ்பேட். ஆக்சுவலாக நம்ம வந்து சாலிட் ஸ்டேட்டில் படிப்போம் ஐசோமார்பஸ் பாஸ்பேட் மினரல். அதை தான் நம்ம அப்படைட்னு சொல்லுவோம். நைட்ரஜன் இன்வால்வ் ஆகிருக்கிறதெல்லாம் அப்படைட்னு சொல்ல மாட்டோம். அப்படைட்னா 200% இட் இஸ் ஒன்லி பாஸ்பேட் மினரல்ஸ். ஓகேவா?
எல்லாருக்குமா லேக் ஆகுது? இல்லையே, நான் கரெக்டாக தானே பார்த்துட்டு இருக்கேன். நானும் பேரலாக கண்ணுக்கு நேராக யூடியூப் ஓப்பன் பண்ணி தான் இருக்கு. கேளுடாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஏதாவது புது கொஷின் கிரியேட் பண்ணியிருந்தனா கேளு, எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஈவன் நானுமே சால்வ் பண்ணுவேன்ல. எஸ், கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடாமா, கேளு. அப்பப்போ லேக் ஆகுது சார். ஓகே, மேபி. ஓகே, டக்குனு முடிச்சிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், இந்த கொஷினுக்கு ஆன்சர் Yes. What is the correct answer? Correct answer is option B is the correct answer. எப்படி? நல்ல கவனி. இண்டியம், தாலியம், அலுமினியம் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியில் வரும். போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். கார்பன், சிலிக்கான், ஜெர்மேனியம், டின், லெட் இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி. அப்போ most stable oxidation state of element with highest and lowest first ionization enthalpy கேட்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ எதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு பார்த்தோன்னா எது எதுக்கு நம்மளுக்கு சொல்லலாம்? எஸ், மேக்சிமம் அண்ட் மினிமம். இங்கே ஜெர்மேனியம், டின், லெட். அதே மாதிரி ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆன் மூவிங் டவுன் த குரூப் தாலியம், இண்டியம், அதே மாதிரி அங்கே ஜெர்மேனியம், லெட், டின். அப்போது இதை வச்சு பார்த்தோன்னா மேக்சிமம் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தாலியம். மினிமம் வந்து இண்டியம். அதே மாதிரி அங்கே வந்து மேக்சிமம் ஜெர்மேனியம், மினிமம் வந்து டின். அப்போது ஆட்டோமேட்டிக்காக தாலியம், இண்டியம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கிளியராக தெரியும். எஸ், ஸோ தாலியம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்கும்? இண்டியம், தாலியம், ஜெர்மேனியம், டின், லெட் ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி. அப்போது மினிமம் வந்து நம்மளுக்கு இண்டியம். கரெக்டா? இண்டியம் வந்து மினிமம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்தோன்னா எஸ், ஆப்ஷன் பி வில் பி த கரெக்ட் ஆன்சர். ஐ நோ இட் சார். நோ சார், ஐஎன் ஹாவ் +1. இண்டியம் +1. இண்டியம் +1 பாசிபிளா? இண்டியம் +1 ஸ்டேட் பாசிபிளா? எஸ், இண்டியம், தாலியம். பட்டு இண்டியமில் +1 இருக்கும், ஓகே தான். ஆனால் இண்டியம் +3 +1 அப்படின்னு கம்பேர் பண்ணோன்னா எது நம்மளுக்கு மோர் ஸ்டேபிளாக இருக்கும்? +3 தானே மோர் ஸ்டேபிள். இண்டியமில் +3 தானே மோர் ஸ்டேபிள். எஸ், பாசிபிள் பட் நாட் ஸ்டேபிள். இண்டியம் அப்படின்னு பார்த்தோன்னா +3 தானே நம்மளுக்கு மோர் ஸ்டேபிள். எஸ், இண்டியம்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு +3 தானே மோர் ஸ்டேபிள். எஸ், ஏன்னா ஜெர்மானியம் வந்து +4. யா, இண்டியம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு +3 தான் மோர் ஸ்டேபிள். இதே இங்கே ஜெர்மேனியம் அப்படின்னு பார்த்தோன்னா +4. யா, இண்டியம் வச்சு ஆன்சர் +3. சார் யூஸ் எல்லோ கலர் பென்சில். ஓகேடாமா, சாரிடா. இந்த பேக்ரவுண்ட் கலரில் வெறித்தனமாக இருக்கு. ஓகே,
Yes, it is unstable. Done. So indium plus 3. thallium. thallium நம்மளுக்கு plus 3 தான். Yes, thallium plus 3 தான் நம்மளுக்கு more stable. So plus 4 and plus 3 தான். Sure. இந்த கன்ஃபியூஷனும் இல்லை. Yes, otherwise after class நான் once again check பண்ணி பார்க்குறேன். But please do fix to the answer option B. Option B தான் correct. Okay, but இருந்தாலும் I will ஒரு தடவை solve பண்ணி பார்க்குறேன். Next question. The successive 5 ionization energy of an element 800, 2427, 3658, 25,000, 32,000. By using the above values, predict the group in which above element is present. So, very basic question. இதெல்லாம் நம்ம தாத்தா காலத்து question. Yes. What will be the correct answer? Yes, yes. What is the correct answer? Yes, what is the correct answer? சார் தாலியமுக்கு +1 ஸ்டேபிள் தானே? +1 ஸ்டேபிள் தான் தாலியமுக்கு. +1 தான் மோர் ஸ்டேபிள் தாலியமுக்கு +3 விட. எஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி வில் பி த கரெக்ட் ஆன்சர். குரூப் 13. ஏன்? ஏன்னா ஃபஸ்ட்டு 3 இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? இங்கே பெரிய ஜம்ப் நடந்திருக்கு. அப்போ இட் இஸ் ஹேவிங் 3 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? குரூப் 13 இஸ் தி answer. Next question. Okay. First ionization energy of Pb is greater than that of tin. First ionization energy of germanium is greater than that of silicon. Once again, statement type question. அந்த question solve பண்ணுவோம். Wait. First balance question எல்லாம் முடிச்சுட்டு எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி solve பண்ணுவோம். First ionization energy of lead. Yes. Yes, Sia. Done. A. Assertion reason ஒரே பெரும் பிரச்சனையா இருக்கு எல்லாருக்கும். ஏன்? என்னாச்சு? ஏன் அசர்ஷன் ரீசன் எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையா இருக்கு? ஐ திங்க் ஏ சார். ஐ திங்க் ஏ. ஷோரா? ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்படி? ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் பிபி இஸ் கிரேட்டர் தேன் லெட். அது கரெக்டு தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்னது? பிபி இஸ் கிரேட்டர் தேன் பிபி இஸ் லெட் இஸ் கிரேட்டர் தேன் டின். அது கரெக்டு. ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஜெர்மேனியம் இஸ் கிரேட்டர் தேன் சிலிக்கான். அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏ கார்பன், சிலிக்கான், எஸ் ஜெர்மேனியம், டின், லெட்.
ரைட். ஸோ அப்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரும் ஆக்சுவலாக? சிலிக்கான் இஸ் கிரேட்டர் தேன் ஜெர்மேனியம். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்கரெக்ட். இட் இஸ் கரெக்ட். Sorry, it is correct. Answer is correct. Statement 1 is true. Statement 2 is false. SN and SI confused, sir. அந்த கன்ஃபியூஷன் தான் ஆக முடியாது. எக்ஸாமில் இந்த ஒரு கொஷினை மிஸ் பண்ணோன்னா மார்க் போய்டும்ல. ஸ்டேட்மெண்ட் 1 is true. Statement 2 is false. Next question. Correct order of first ionization enthalpy. Quick. Correct order of first ionization enthalpy. Yes. Correct order of first ionization enthalpy. What is the correct order? Yes. D, 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 B. எது கரெக்ட்? போரான் ஃபேமிலி அயனைசேஷன் என்தால்பி. கரெக்ட் ஆர்டர் கேட்குறாங்க. எஸ். நம்மளுக்கு அட்டாமிக் சைஸ் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன வரும்? ரேடியஸ் ஆஃப் கேலியம் இஸ் என்ன இருக்கும்? போரான், அலுமினியம், கேலியம். அலுமினியமுக்கும் கேலியமுக்கும் நடுவில் புவர் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். கரெக்டா? அப்போது அயனைசேஷன் எனர்ஜி நம்மளுக்கு எது வரும்? எஸ் எஸ் குவிக். பியா டியா? டேக் திஸ் அஸ் த ஹோம்ஒர்க் கொஷின். எனக்கு கிளாஸ் முடிஞ்சுட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஒன் ஆஃப் த வெரி பேசிக் கொஷின். நம்ம சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸை வச்சு நம்மளால் வி கேன் ஏபிள் டு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே. கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூஸ் ஃபார் தி ஃபாலோயிங் எலமெண்ட். எஸ். போன கொஷினுக்கு நான் ஏதாவது ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் டீன்னு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஓகே, எஸ். Tell the answer. Correct order of first ionization enthalpy for the following elements. Yes. What is the correct answer? Yes, think. என்னென்ன கொடுத்துருக்காங்க? Yes. Very simple question. Yes, very simple question. So correct answer என்ன? Option C is the correct answer. அப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், பெரிலியம், ஃப்ளூரின், போரான். அப்போ போரான்,
beryllium, oxygen, nitrogen, fluorine. கரெக்டா? இதான ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் என்தால்பி வேல்யூ. எஸ், அப்போ போரான் தான் நம்மளுக்கு லீஸ்ட். இ சி ஏ பி டி. ECA BD. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். போன கொஷினுக்கு அதே மாதிரி என்ன ஆன்சர் வரும்? எஸ், ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். கரெக்டா? ஸோ போன கொஷினுக்கு என்ன ஆன்சர்? எனி ஐடியா? போன கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும்? கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஏன் இதை ஹோம்ஒர்க் திருப்பி கொடுத்தேன் தெரியுமா? திருப்பி என்ன? ஸ்டிக் டு டபிள்யூ. ஸ்டிக் டு டபிள்யூ மெத்தட். ஞாபகம் இருக்கா? சம்மர் அண்ட் பேட்சில் வி டிஸ்கஸ்டு திஸ். ஸோ ஸ்டிக் டு சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ். எக்ஸப்ஷன் ரிலேட்டட் கொஷினுக்கு ப்ளீஸ் டூ ஸ்டிக் டு சம்மர் அண்ட் பேட்ச் நோட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். எஸ், the transition metal having highest third ionization enthalpy. Transition metal having highest third ionization enthalpy. Yes, transition metal having highest third ionization enthalpy. Yes. Let me give 30 seconds of time. Quick. Transition metal having highest third ionization enthalpy. Third ionization enthalpy. டைரக்ட் கொஷின் இதெல்லாமே. கரெக்டா? ஸோ அப்போது கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எப்படி ஆப்ஷன் ஏ? ஏன் மற்ற எல்லாரும் பீன்றீங்க? எம்என் என்ன வரும்? 4s2 3d5. அப்போது தேர்ட் அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா எம்என்ல என்ன இருக்கும்? 3d5. ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அப்போது அயனைசேஷன் எனர்ஜி எனக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி answer. Option A is the right answer. Next question. The element having highest first ionization enthalpy. Easy question. Only 45 seconds. Quick. என்னாச்சு ஸ்பைடி? Element having the highest first ionization enthalpy is. இந்த ஜீவன், ஸ்பைடி இவங்கெல்லாம் வேணும்னே ஆன்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். குறும்புத்தனம் அதிகமாக இருக்கு. ஸோ வாட் வில் பி த ஆன்சர்? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ டைரக்ட் கொஷின் ஆப்ஷன் டி. ஏன்னா நைட்ரஜன் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூஸ் ஆர் நெகட்டிவ் ஃபார். ஸோ ஏபிசிடிஇ கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. எஸ், டேக் 60 seconds of time. எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ ஆர் நெகட்டிவ் ஃபார். எஸ், எதுக்கெல்லாம் எலக்ட்ரான் அஃபினிட்டி வேல்யூ நெகட்டிவாக இருக்கும்? எஸ், 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 எஸ்.
எஸ் கரெக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓ மை காட், பட் டி சொல்லியிருக்காங்களே, ஏன் ரீட் ஆகலை டி? டி கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே, ஏன் ரீட் ஆகலை? அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? வெரி சிம்பிள். இங்கே NA மைனஸ் AL மைனஸ் இது ரெண்டுத்துக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கும் பாசிட்டிவ் வேல்யூ. O2 மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ, N மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ, BE மைனஸ் இதுவுமே என்னது? நெகட்டிவ் வேல்யூ. அப்போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ABC இஸ் தி ஆன்சர். என்ன இந்த மாதிரி ஈஸி கொஷினாக மிஸ் ஆகுது? ஏ பற்றி தெரிலனாலும் பி அண்ட் சியை வச்சே பண்ணலாம், இல்லை டி அண்ட் டிஏ வச்சே நம்ம ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பண்ணலாம். டிஇவை நீ செக் பண்ணனா மூணுமே நம்மளுக்கு எலிமினேட் ஆகிடும். அப்போது வெரி சிம்பிள். ஒரே ஒரு இது தெரிஞ்சால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, NA மைனஸ் சோடியம் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணுமா? கண்டிப்பாக கிடையாது, லூஸ் தான் பண்ணும். அப்போ நம்ம தான் எனர்ஜியை சப்ளை பண்ணணும். அப்போது பாசிட்டிவ் ஃபார் NA. அப்போ அவன் என்ன கேட்குறான்? நெகட்டிவ் கேட்குறான். டி எல்லா ஆப்ஷன்லையும் டி இருக்கா? அப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பண்ணாலே நீ என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஏபிள் டு கெட் தி ஆன்சர். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் பண்ணாலே போதும். சொல்கிறது புரிஞ்சா? ஸோ ப்ளீஸ் டூ ஸ்டிக் டு த திங். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணு. கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃபார் த எலமெண்ட் லிஸ்டட் பிலோ. ஸோ இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் ஆர்கான், புரோமின், ஃப்ளூரின், சல்ஃபர். எஸ், ஸ்டார்ட் போல். Done. Correct sequence of electron gain enthalpy of the elements listed below. Yes. What will be the answer? Correct sequence of electron gain enthalpy. நல்லா ஞாபகம், மோர் தி எலக்ட்ரான் அஃபினிட்டி நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ கரெக்டாக சொல்கிற ஆப்ஷன் சி வில் பி தி ஆன்சர். ஏ மோர் நெகட்டிவ். ஓகே, வேறு கலரில் எழுதுவோம், அப்பயே பசங்க சொன்னீங்க. ஸோ லெட் மீ டேக் மோர் நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அதிகம். கொடுத்ததிலே நம்மளுக்கு தெரியும், ஃப்ளூரின் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம்? ஃப்ளூரின் புரோமின்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ இருக்கும். கரெக்டாக? ஃப்ளூரின்க்கு அதே மாதிரி புரோமின்க்கு. எஸ், அப்போது ஃப்ளூரின் புரோமின் கம்பேர் பண்ணோன்னா ஃப்ளூரினுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போது கரெக்ட் ஆர்டர் கேட்குறாங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தோன்னா எதுக்கு பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும்? we will be having argon. Inert gas will have positive value. அப்போ ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆப்ஷன் சி நான் சொன்னேன். வாட் இஸ் த ஆன்சர்? நான் என்ன மார்க் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆர்கானுக்கு தான் அதிக பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போ ஏ வில் பி கிரேட்டர். அப்போ சிடியை இது பண்ணிவிடு. ஏக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு சல்ஃபர் தான். யா, தட் இஸ் ட்ரூ. சிபி கம்பேர் பண்ணும்போது எதுக்கு அதிக வேல்யூ இருக்கும்? ஃப்ளூரினுக்கு தான் அதிக வேல்யூ இருக்கும் புரோமினை விட. அப்போது ஃப்ளூரினுக்கு தான் அதிக நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பிசி, ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கரெக்ட் ஆர்டர். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைனில் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஆஸ்கிங் த கொஷின். மை பிரெயின் இஸ் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். டன். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஃப்ளூரின் ஆர்கானுக்கு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் வேல்யூ, அதில் டவுட்டே கிடையாது. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. சல்ஃபரை பொறுத்த வரைக்கும் -200 சம்திங் இருக்கும். எக்ஸாக்டாக தெரியல, செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளூரின் புரோமினை பார்க்கும்போது ஃப்ளூரினுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 328 அந்த மாதிரி, இல்லை 330
லெட் மீ டேக் சப்போஸ் இதுக்கு அப்ராக்சிமேட்டாக 330 அப்படின்னா புரோமினுக்கு 325 இருக்கும். அப்போது ஆர்டர் வைஸில் பாரு, இது பாசிட்டிவ் வேல்யூ, அதுக்கப்புறம் -200, அதுக்கப்புறம் -335, சாரி 325, அதுக்கப்புறம் தான் 330. இட் இஸ் கிளியர். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர்டர் மேத்தமேட்டிக்ஸ் படி டன். ஸோ யூ டோல்டு சி சார், சாரி டாமா, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இது திருப்பி வேற வராது. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின். நம்மளோட ஃபேவரேட் வந்துருச்சு. எஸ், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. Fluorine has most negative electron gain enthalpy in its group. Oxygen has least negative electron gain enthalpy in its group. எஸ் டி. வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்க வேணாமா, எனக்கே ஞாபகம் இல்லை, அப்ராக்சிமேட்டாக தான் எழுதியிருக்கேன். வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். டி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். கிளாஸை பேசாமல் முடிச்சிருவோமாமா? எஸ், எல்லாரும் டயர்ட் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கும் பிரெயின் ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாரு. நான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்மளோட சம்மரன் பேட்ச் நோட்ஸில் நான் ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருப்பேன். சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம், கடைசியாக ஆக்சிஜன் எழுதிட்டு இப்படி வேற டிசைன் போட்டு டியூ டு காம்பேக்ட் சைஸ் அப்படின்னு எழுதியிருப்பேன் நம்மளோட சம்மரன் பேட்சில். ஞாபகம் இருக்கா? சம்மரன் பேட்ச் நோட்ஸ் எதுக்கு? எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு இந்த நோட்ஸ் கொடுத்துருக்கேனா இல்லையா? கொடுத்துருப்பேன். அப்போ ஆக்சிஜனுக்கு தான் அந்த குரூப்லேயே என்ன இருக்கு? லீஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஃப்ளூரின் ஹேஸ் மோஸ்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் இது தெரியும். என்ன தெரியும்? தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அதிகமாக இருக்கும். கரெக்டா? தேர்ட் பீரியடை விட தேர்ட் பீரியடுக்கு அதிகமாக இருக்கும் செகண்ட் பீரியடை விட. என்னது? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. கரெக்டா? இதுவும் ஒரு எக்ஸப்ஷன் தானே. அப்போ ஃப்ளூரினுக்கு வந்து அதிகமாக இருக்குமா? அந்த குரூப்பில் எதுக்கு அதிகமாக இருக்கும்? குளோரினுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பாரு, 0%. எல்லாரும் ஆப்ஷன் டின்னு சொல்லியிருக்கீங்க. ஏமா, எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்கள். டயர்ட் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் நீங்களே சால்வ் பண்ணுறீங்களா? எஸ். என்னாச்சு? எல்லாமே நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? சம்மரன் பேட்சில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் தானே? ஓகே. ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஜுவாலஜி கிளாஸ் தான் நினைக்கிறேன். மிட் நைட் 2:30 வரைக்குமே கவனிச்சிருந்தீங்க எல்லாரும். ஓகே, ஃபைன். ஸோ கவனமாக சால்வ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அசர்ஷன் ரீசன் ரொம்ப தடுமாறுறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டெஸ்ட் பேப்பரில் நீட் மெர்சல் ரிவிஷன், இப்போ இந்த டெஸ்ட் February 15 ஆப்பில் நடக்கும். அடுத்த டெஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஃபுல் அசர்ஷன் ரீசன் கொஷினாக வச்சிடலான் இருக்கேன். 45 கொஷினும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Difference between electron gain enthalpy will be maximum between. Yes, let me give 90 seconds. Difference between electron gain enthalpy will be maximum. எதுக்கு மேக்ஸிமமாக இருக்குன்னு கேட்குறாங்க. எஸ், எஸ் 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 கண்டிப்பாக ஃப்ளூரின் வந்து ஹையஸ்ட் கிடையாது. ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் போட்டியே. குளோரின் நம்மளுக்கு தெரியும். இங்கே நியானா ஆர்கானா? நியானா ஆர்கானா? எஸ், பூச்சி. அது என்ன ரியாக்ஷன்? ஐ திங்க் பூச்சி இஸ் கிரையிங். நியானா ஆர்கானா? எஸ்,
வெரி சிம்பிள். ஒன் ஆஃப் த அது யாரு? ஏ. கிருதி ஏமா ஏ? எஸ், ஏன் வந்து ஏ வந்து ஆன்சர். எஸ், what will be the correct answer? Neon and chlorine. Option B will be the correct answer. நியான் அண்டு குளோரினுக்கு தான் ஆன்சர் அதிகம். ஏன் நியானில் வந்து எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ ஹீலியம், நியான், ஆர்கான் எதுவுமே அக்செப்ட் பண்ணாது நம்மளுக்கு. ஆனால் சைஸ் வாரியாக பார்த்தோன்னா ஆர்கான் கொஞ்சம் பெருசு, அட்லீஸ்ட் வி கேன் ஏபிள் டு. பட் நியான் வந்து சைஸ்லேயுமே சின்னது. ஸோ ஆர்கான் வந்து பார்த்தோன்னா +90 சம்திங் தான் இருக்கும். ஆனால் நியான் வில் ஹாவ் +100 சம்திங்கில் இருக்கும். அப்படி கூட வச்சு சொல்லலாம். அப்படி கிடையாது. ஓகே, சேம் பீரியட்லாம் கிடையாது. நியான் அண்டு குளோரின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஞாபகம் வச்சுக்கோ. ஆர்கானுக்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்கிறேன், +90 இருக்கும். நியானுக்கு வந்து +110 சம்திங் இருக்கும். ஓகே, அப்ராக்சிமேட் வேல்யூ. வேல்யூஸ் தேவையில்லை கெமிஸ்ட்ரியில், ஸோ டோன்ட் வரி. நெக்ஸ்ட் கொஷின். இனர்ட் கேஸ் ஹாவ் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. கரெக்ட் தான். இட்ஸ் கரெக்ட் ஆர்டர். இப்போ வந்துருச்சா போன கொஷின் ரிலேட்டட் கொஷின்? Sir, I seen you, sir, always asking Poochi real name in Samaran lecture. He or she ever said there? சொல்லவே இல்லடாமா, அதுதான் யாருன்னு தெரியல. எனக்கு எல்லா பசங்களோட பேருமே தெரியும், அந்த ஒரு பர்சனோட பேர் தான் எனக்கு தெரியலை. நானும் கேட்டு பார்த்துட்டேன், சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் நான் பூச்சினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த காட்டு பூச்சி என்கோ அந்த படம் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க காட்டு பூச்சி என்கோ? சந்தானம் காமெடி. எஸ், நீங்களே கேட்டு பாருங்க. எஸ் பூச்சி, உங்க பேர் என்ன? Inert gas have positive electron gain enthalpy. Correct order. You know my name, sir? Lucifer. எனக்கு நீ எப்படா சொல்லியிருக்க உன் பேர் தெரிய? கடைசியில் நீங்களாம் நீட் 2026 ஆல் இண்டியா ரேங்க் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறம் யாராவது பிருத்திவி சார் உங்கள் ஸ்டூடெண்ட் யார் ஸ்கோர் பண்ண அப்படின்னா நான் இப்படி சொல்ல போகிறேன், சார் ரோட் டு ஜிப்மர், கிங் லூசிஃபர், டு த வேர்ல்ட். பேர் ஸ்டார்டிங் ஆஃப் திஸ். யோசிச்சு பாரு, எப்படிடா எனக்கு ஞாபகம் இருக்கும். விஜய்குமார் சார். ஓகே ஜீவன், நன்றிடாமா. உண்மைதான்டா ஜீவன், இல்லை நீ கலாய்க்கிறியா தப்பான பேர் சொல்லி? எஸ், இனர்ட் கேஸ் ஹவ் பாசிட்டிவ். இப்போ தான் நான் வேறு 2 வேல்யூவை வேறு நான் வேறு ரீவீல் பண்ணிட்டேன் தெரியாமல். இந்த கொஷின் கேட்பாங்கன்னு தெரியாமல். எஸ், ஸோ ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியான் வில் பி கிரேட்டர் தேன் ஆர்கான். திஸ் வில் பி ஈக்குவல் டு நியான் வில் பி கிரேட்டர் தேன் ஆர்கான். ஆர்கானும் கிரிப்டானுக்கும் ஒரே வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் ஜெனான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரேடான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது? ஹீலியம். ஸோ தயவு செஞ்சு இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கு. ஸோ வாட் வில் பி த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா xenon, yeah. Option B is the correct answer. Option B is the correct answer. என்னடா எல்லாரும் சீனு போட்டு வச்சிருக்கீங்க, எல்லாம் அங்கே பேச ஆரம்பிச்சாச்சு பாரு. யாருமே படிக்கல. கிட்டத்தட்ட 15-16 பசங்க கிளாஸ் கவனிக்கிறீங்க. எல்லாம் சார் ஸ்பைடி நேம் வாட்டு. இந்த ஸ்பைடி, ஜீவன், இவங்களுக்கெல்லாம் என்னடா எல்லாரும் ஒரே இடத்துல கிளாஸ் படிக்கிறீங்களா என்னன்னு தெரியலையே. எல்லாரும் ஒருத்தன் வந்து சிங்கம் மூஞ்சி போட்டால் அடுத்த ஒருத்தன் அந்த பூச்சி மூஞ்சி தான், ஸ்பைடர் மூஞ்சி. ஆனால் நீங்களாம் ஆஃப்லைனில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்டா. ஓகே டன். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆர்டரை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ஆர்டர் வந்து
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்ட். நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான், ஹீலியம். we all are good online friends சார். ஓகே, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க நம்ம பேட்சில் மட்டும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா இல்லை எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, ஏதோ பூச்சி. எவ்ரி ஒன் ஹங்கர் ஸ்டார்டட் ஸோ த பிரெயின் இஸ் நாட் ஒர்க்கிங். எனக்குமே பிரெயின் ஒர்க் ஆகலை. போன கொஸ்டின் நான் பாட்டுக்கு எதையோ ஒன்று கொடுத்தேன். வி ஆல்சோ கிரியேட் வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணி விடுங்க, பேசுவோம். ஒன்லி திஸ் பேட்ச். ஓகே, டன். அந்த குரூப்பில் நம்ம சார் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி அவங்ககிட்ட என் நம்பர் இருக்கும், ஆட் பண்ணி விட சொல்லுங்கள், பேசுவோம் ஜாலியாக. டன். ஸோ ஆப்ஷன் பி. இந்த ஆர்டர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். In which of the following pair electron gain enthalpy of constituent element are nearly same or identical? Yes, nearly same or identical. இப்போதான் நான் ஒரு 2 க்ளூ கொடுத்தேன், கரெக்டா? இப்போ போன கொஸ்டின்லேயே க்ளூ கொடுத்தேன். ஆர்கான் கிரிப்டானுக்கு ஆல்மோஸ்ட் சேமாக இருக்குன்றது க்ளூ கொடுத்தாச்சு. அப்போது குவிக்காக சொல்லுங்கள். ஆர்கான் அண்ட் கிரிப்டானுக்கு சேமாக இருக்குன்னு நான் இப்போ தான் சொன்னேன், ரைட்? அப்போது ஆர்கான் கிரிப்டானுக்கு சேமாக இருக்கும் அப்படின்னா சி இருக்க ஆப்ஷன் எது? எஸ். 3 ஆப்ஷன் இருக்கு. அப்போது இதில் எது? எஸ். சி அங்கே பாரு, சிஸ் இஸ் ஹியர். சார், நீட் அப்ளை பண்ணும்போது அல்டர்னேட் நம்பரில் என்ஏன்னு போட்டுட்டாங்க, என்ன பண்ணணும் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார். என்ஏன்னு போட்டுட்டாங்களா? அப்படி போட்டிருக்க முடியாதேம்மா. ஆக்சுவலாக அல்டர்னேட் நம்பரில் நீங்கள் நம்பர் கொடுக்கலாமே, ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி தானே இருந்திருக்கும். எஸ். ஸோ நான் ஆர்கான் கிரிப்டான் ஆர்டர் இப்போ தான் கொடுத்தேன். வேறு எதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூ கிட்டத்தட்ட சேமாக இருக்கும்? எஸ். ஆப்ஷன் எல்லாம் விளையாட்டு தான். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்? ருபீடியம் அண்ட் சீசியமுக்குமே நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். ருபீடியம், சீசியம், ஆர்கான், கிரிப்டான். ஸோ ஏ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். சென்டரில் கொடுக்கல சார், என்னன்னு தான் போட்டாங்க. பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கேலம்மா. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, டோன்ட் வரி. ஓகே. ஸோ ஏஎன்சி ருபீடியம் சீசியம்க்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? அதனால ஒரு ப்ராப்ளமும் வராது. ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டாக இருக்குல்ல, ஸோ டோன்ட் வரி. ருபீடியம் அண்ட் தென் சீசியம், ரைட்? இல்லைனா இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் டேட்டு முடிஞ்சதும் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு, அதில் வேணும்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. நேற்று கூட ஃபிசிக்ஸில் ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண சார், எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லைடாமா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணு, கண்டிப்பாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. இப்போ தான் சொன்னேன், வெரி சிம்பிள். நம்மளுக்கு தெரியும் ஆக்சிஜன் ஃபேமிலி, கரெக்டா? ஸோ சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம், ஆக்சிஜன். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பொலோனியம்லாம் இன்வால்வ் ஆகலை. சல்ஃபர் இஸ் கிரேட்டர். எங்கடா? ஓகே ஓகே, இந்த ஆர்டர்லேயே கொடுத்துருக்காங்க. சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், அதுக்கப்புறம் என்னது? ஆக்சிஜன். எஸ், சல்ஃபர், செலீன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டைரக்ட் கொஸ்டின். மீ ஆல்சோ சார். ஏன் எல்லாரும் வர வர கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் ஏன் அப்படி ஆகுது? அங்கே வேற சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே டி போடுறீங்க, ஏன்? எஸ், சி இஸ் தி ஆன்சர். ஞாபகம் இருக்கா நம்மளோட சம்மரன் பேட்ச்? திருப்பி இங்கே எழுதியிருப்பேன், டியூ டு காம்பேக்ட் சைஸ். இப்போ புரியுதா? ஸ்டார்டிங்கில் யாரோ சொன்னாங்க சார் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரல சார் அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்துன்னு. அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இந்த இன்னைக்கு லெக்சர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
electronic configuration of 4 elements A, B, C, D are given below. Which of the following is the correct order of increasing electronegativity? எந்த ஆர்டர் படி? பாலிங் ஸ்கேல் படி கேட்குறாங்க. சீரியஸாக எனக்கு எல்லாருமே இந்த கொஷினை ட்ரை பண்ணணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ்டு கொஷின். Electronic configuration of 4 elements. Yes. What will be the correct answer? Yes. D, 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 D. சில பேர்லாம் சீன்னு சொல்லியிருக்கீங்க. சியா டியா எது கரெக்ட்? ஸோ ஸ்டாப் போல் கொடுத்துருவோமா? ஸ்டாப் போல். எல்லாரும் வேணும்னே விளையாடுறீங்களாடாமா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் A is the correct answer. 1s2 2s2 2p3 3 4 5 6 7 nitrogen 4 5 6 7 8 என்னது? oxygen 5 6 7 8 9 fluorine 2 4 6 carbon. எதுக்கு? increasing order of electronegativity. fluorine க்கு வேல்யூ என்ன? 4. அப்போ C தான் இருக்கிறதுலையே greater. D இருக்கு. அப்போ ஆப்ஷன் A இல்ல ஆப்ஷன் D. அடுத்து ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஆக்சிஜனுக்கு தான் நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இருக்கும். அப்போ பி தான் நெக்ஸ்ட் ஹையஸ்ட். இங்கே பிசி, இதுலேயும் பிசி. அப்போ அடுத்து ஏடி நைட்ரஜன் கார்பன் எதுக்கு அதிகமாக இருக்கும்? ஏக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஏபிசி, இங்கே டிபிசி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தென் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? டன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு லீடர் போர்டு பார்க்க எனக்கே இப்போ பயம் வந்துருச்சு. ஈஸியான சாப்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன். ஓகே, அடுத்த கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் இஸ் இன்கரெக்ட்? எந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. எஸ். Which of the following electronegativity order is incorrect? I am also scared for leaderboard. Yes. கொஷின்ல என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஏ இஸ் கரெக்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர். Cl was greater than fluorine electron gain enthalpy, electron affinity. கிருத்தி, இங்க வந்து நம்ம இப்போ என்ன கொஸ்டின் சால்வ் பண்றோம்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சால்வ் பண்றோம். ஓ மை காட், இப்போ நம்ம சால்வ் பண்றது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. குளோரின் வந்து கிரேட்டர் than fluorineன்றது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் இஸ், நான் லீடர் போர்டு பார்க்கலப்பா. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி. ஏன்? electronegativity across the period, electronegativity increases. மெக்னீசியம் அலுமினியம் எதுக்கு அப்போ அதிகமாக இருக்கும்? அலுமினியம் has greater electronegativity than மெக்னீசியம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அலுமினியம் is lesser. இன்கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர்.
ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க, டோன்ட் டேக் ரிஸ்க். டோட்டல் கொஷின் வாஸ் ராங்லி ரீடர் சார், அதுதான் அங்கே பிரச்சனை. மொத்தமாக எல்லா கொஷினையுமே தப்பு, ஃபுல் கொஷினுமே தப்பாக படிச்சிருக்கீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா தான் குளோரின் கிரேட்டர், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா குளோரின் வில் பி லெஸ். கண்டிப்பாக காட்டுவேன், டோன்ட் வரி. ஓகே, கண்டிப்பாக காட்டுவேன். நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, ஒரு 5-6 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ லீடர் போர்டு பார்த்துருவோம். குவிக் ஆன்சர் பண்ணுங்கள். Both metals and non-metal exist in P block and D block. Non-metal have higher ionization enthalpy and higher electronegativity than metals. Yes. Quick statement 1 and 2. நோ டின்னர் பிரேக். டின்னர் பிரேக்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. கிளாஸ் முடிச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணணும், நம்ம வீட்டுக்கு கிளம்பணும். ஏன்னா வீட்டுக்காரம்மா வேற கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஓகே, ரோட் டு ஜிப்மர், நோ ப்ராப்ளம். கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? வாட் வில் பி தி கரெக்ட் ஆன்சர்? Both metal and non-metal exist in P and D block. Non-metal have higher ionization enthalpy and higher electronegativity than the metals. நம்மளுக்கெல்லாம் இல்லாமா, அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவான்ல, என்ன சொல்கிறது, அடி விழலாம், அதுக்குன்னு வாழ்க்கையே அடியாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ என்ன கரெக்ட் ஆன்சர்? நல்லா கவனிச்சோன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்? கரெக்டாக கவனிச்சோன்னா போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் எக்ஸிஸ்ட் இன் பி அண்ட் டி பிளாக். நம்மளுக்கு தெரியும், டி பிளாக்ல மெட்டல் மட்டும்தான் இருக்கும், பி பிளாக்ல மெட்டலாய்ட்ஸும் இருக்கும். கரெக்டா? அப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டா? கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. நான் மெட்டலுக்கு ஹையர் அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும், ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டன்னா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டி பிளாக் நான் பார்க்கல. நோ சார். Correct order of electronegativity for given elements less than 30 seconds. Yes. Correct order of, today my brain is very bad. உன் பிரெயின் மட்டும் இல்லடாமா, எல்லார் பிரெயினுமே. மேபி ஈஸியான சாப்டர்னா அசால்ட்டாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. ஓகே, லெட்ஸ் சி. Correct order of electronegativity for the given elements. எஸ், இது வந்து டைரக்ட் கொஷின். எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி, ரைட்? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். bromine is greater than carbon. Carbon will be greater than phosphorus. So carbon will be greater, carbon will be greater than, acetane will be greater than phosphorus. Option B is the right answer. Next question. Correct option with respect to Pauling electronegativity value. நான் நம்ம இதில் கொடுத்துருந்தேனா? எஸ், ஞாபகம் இருக்கா? சார் பசிக்குது, முடிச்சு விட்டுறேன், அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 கொஷின் தான், அதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. டோன்ட் வரி.
correct option with respect to Pauling electronegativity value? Yes. Option A is the correct answer. ஏன் என்ன criteria? Left to right increase ஆகணும், டாப் டு பாட்டம் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகணும். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இன்னும் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? 1 2 3 4 4 கொஸ்டின் தான் இருக்கு. ஆக்சைட்ஸ்க்கு வந்தாச்சு. டைப் ஆஃப் ஆக்சைடு ஃபார்ம்டு பை த எலமெண்ட் அமாங் Li, Na, Be, Mg, boron, aluminium that has least atomic radius. Atomic radius நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். எஸ். டைப் ஆஃப் ஆக்சைடு ஃபார்ம்டு பை லித்தியம், சோடியம், பெரிலியம், மெக்னீசியம், போரான், அலுமினியம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு குறிப்பிட்ட 6 மெட்டலுக்கு டைப் ஆஃப் ஆக்சைடு ஃபார்ம்டு. எஸ். எது இதில் லீஸ்ட் சைஸ் ஆக்சுவலா? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் எது லீஸ்ட் சைஸ்? லித்தியம், சோடியம், பெரிலியம், மெக்னீசியம், போரான், அலுமினியம். இதில் எது லீஸ்ட் சைஸ்ன்னு பார்த்தோன்னா போரான். கரெக்டா இல்லையா? எஸ். ஸோ இருக்கிறதுலே லீஸ்ட் சைஸ் என்னது? போரான். அப்போ போரான் லீஸ்ட் சைஸ்னா போரான் என்ன ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும்? B2O3. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். லீஸ்ட் சைஸ். அவ்வளோதான். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நான் கொடுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் போல். ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு 3 கொஸ்டின் தான் இருக்கு, டக்குன்னு முடிச்சு விட்டுருவோம். An element in the extreme left of the periodic table form acidic oxide. Acid is formed during the reaction between water and oxide of reactive element. Yes, 30 seconds தான். இனிமே குவிக்கா முடிச்சிடணும். Yes, quick. Yes. Element in the extreme left acidic oxide form பண்ணுமா? Metal will form basic oxide. Metal will form basic oxide. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. ஆசிட் எப்போ எனக்கு ஃபார்ம் ஆகும்? வாட்டர் பிளஸ் ஆக்சைடு ஆஃப் ரியாக்டிவ் எலமெண்ட். அது வந்து நம்மளுக்கு கரெக்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஃபால்ஸு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ட்ரூ. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன ஏன் ரீடே ஆகலை போல்? மேபி நான் கீழே மினிமைஸ் பண்ணிட்டேன்ல, அதனால வெரி சாரி. ஸ்டேட்மெண்ட் 1 is false, statement 2 is true. Option D is the answer. Next question. Group 13 element react with O2 in amorphous form to form oxides of type M2O3. Which among the following is the most basic oxide? Which among the following is the most basic oxides? Yes. Group 13 elements react with O2. Most basic oxide. Eva Bia. Yes. Most basic oxide. Direct question. நம்மளுக்கு எது? Answer is option B is the right answer. ஏன்? B2O3, அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இது ரெண்டும் என்னது? ஆம்ஃபோட்டரிக். இது வந்து என்னது? அசிடிக் ஆக்சைடு. இது ரெண்டும் என்னது?
பேசிக் ஆக்சைடு. அப்போது பேசிக் ஆக்சைட்ஸ் சாரி அசிடிக் அம்ஃபோட்டரிக் இது என்னது மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். யா பெட்டர் வி கேன் கீப் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எது நம்மளுக்கு மோஸ்ட் பேசிக் Tl2O3. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் பிகாஸ் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் ஆக்சைட்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதை நான் எங்கே கொடுத்துருந்தேன், இதையுமே நம்ம டைப் ஆஃப் ஆக்சைட் சம்மர் அண்ட் பேட்சில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் காட்டின நோட்ஸ் கரெக்டாக நோட்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ரைட், லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. சால்வ் பண்ண ரெடியா? லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. அதை கரெக்டாக முடிச்சு விட்ருவோமா? லாஸ்ட் கொஷினை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. ஸோ கிளாஸ் வில் பி ஓவர். ஹைட்ராக்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சர். ஸோ லெட் மீ கிவ் 90 seconds. எஸ், லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே. எஸ், லாஸ்ட் கொஷின். எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களா? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி பி? NaOH. NaOH நம்மளுக்கு என்ன ஆக்சைடு ஃபார்ம் பண்ணோம்? ஹைட்ராக்சைட்ஸ் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. NaOH பெரிலியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, போரிக் ஆசிட், அதுக்கப்புறம் we are having AlOH thrice. ஸோ NaOH நம்மளுக்கு என்னது? பேசிக். BeOH twice அது என்னது? ஆம்ஃபோட்டரிக். அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு பேசிக். போரிக் ஆசிட் நம்மளுக்கு என்னது? அசிடிக். அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆம்ஃபோட்டரிக். NaOH பேசிக்னா A1 B3 C வந்து 2 A1 சாரி A2 பேசிக், ஆம்ஃபோட்டரிக் 3. இதுவும் வந்து 2 232 232 232. யா, ஆப்ஷன் பி வில் பி தி ஆன்சர். இது அசிடிக், இது வந்து ஆம்ஃபோட்டரிக். அசிடிக்னா 1, ஆம்ஃபோட்டரிக்னா 3. இட் இஸ் கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டன். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும்? இன்னைக்கு வி சால்வ்ட் ஆல் த PYQs நம்ம இன்னைக்கு கிளாஸில் சால்வ் பண்ணோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் கிளாஸ் நோட்ஸ். இந்த கிளாஸ் நோட்ஸ் கிடையாது. எந்த கிளாஸ் நோட்ஸு? சமரன் கிளாஸ் நோட்ஸ். ஏன்னா அதில் என்ன பண்ணியிருக்கேன்? எல்லா எக்ஸப்ஷன்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தது இல்லாமல் என்ன பண்ணணும்? யூ கைஸ் நீட் டு சால்வ் த கொஷின். ஓகேவா? ஸோ ஜாயின் அவர் அனிமல் கிங்டம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறேன்டாமா. அப்சனாவா? நல்லா இருக்குடா அனிமல் கிங்டம். ஸோ லீடர் போர்டு பார்த்துருவோமா? ஸோ லீடர் போர்டு பார்க்குறேன். அதே மாதிரி ஒன்ஸ் அகைன் நான் இந்த ஆர்டரை கொடுக்குறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் த லீடர் போர்டு ஃபார் டுடே? ஸோ மொத்தமாக ஐ திங்க் 50+ கொஷின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரோட் டு ஜிப்மர் வந்து 50 கொஷின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். 50 கொஷின் அட்டம் பண்ணி வெறும் 30 கொஷின் தான். 48 கொஷின்ஸில் வெறும் 30 கொஷின்ஸ் தான். 41ல் 25, 40, 24. ஆக்சுவலாக பார்த்தீங்களா எல்லாரும்? ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட என்னது 70% கொஷின்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கு. 70% கூட இல்லை. 50க்கு 30 தான், 60 தான். 50க்கு 48க்கு 32, 41ல் 25. ஸோ ப்ளீஸ் டூ பி வெரி கேர்ஃபுல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் 60% கொஷின்ஸ் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ எனக்கும் தெரியும் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் சாப்டர் தான் என்னது? நம்மளோட
பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட். ஓவர் கான்ஃபிடென்ஸில் தான் மிஸ்டேக் நடக்குது. ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ நம்மளோட சம்மரன் பேட்சில் கொடுத்த எல்லா எக்ஸப்ஷன்ஸ், அதே மாதிரி இந்த ஜென்ரல் ட்ரெண்ட், இது வந்து நம்மளுக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக யூ கைஸ் கேன் ஏபிள் டு ஸ்கோர் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். டேக் கேர். பை பை. சி யூ.